If 2, -1, -3 are the eigenvalue of matrix A, then find the eigenvalue of matrix A square minus 2i. இதுக்கு நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரியணும். If lambda 1, lambda 2, lambda 3, etc. lambda n are the eigenvalues of matrix order n இருந்ததுன்னா then எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு பாருங்கள். a பவர் m மைனஸ் கேஐ as the eigenvalue of, இங்கே mன்றது பாசிட்டிவ் இன்டீஜர், kன்றது எனி கான்ஸ்டன்ட். எப்படி வருமா இதோட eigenvalue? lambda 1 power m minus k, lambda 2 power m minus k, lambda 3 power m minus k, etc. lambda n power m minus k. இப்போ எனக்கு eigenvalue of a என்ன? 2 minus 1 minus 3. அப்போ the eigenvalue of a square என்ன வரும்? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எப்படி எழுதிக்கலாம்? 2 square 4 minus 1 the whole square 1 ஆகிடும், minus 3 the whole square 9. இது eigenvalue of a square. Then eigenvalue of a square minus 2i is எப்படி எழுதணும்? 4 minus 2, 1 minus 2, 9 minus 2. That is the eigenvalue of a square minus 2i is 4 minus 2 2 ஆகிடும், 1 minus 2 minus 1 ஆகிடும், 9 minus 2 7 ஆகிடும். Write down the matrix for the following quadratic form. என்ன questions கொடுத்துருக்காங்க? 2x1 square minus 2x2 square plus 4x3 square plus 2x1 x2 minus 6x1 x3 plus 6x2 x3. இதை எப்படி மேட்ரிக் ஃபார்மில் எழுதுதுன்னு பாருங்கள். இதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன எழுதணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் ரோ செகண்ட் எலமெண்ட், half into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, ஃபஸ்ட் ரோ தேர்ட் எலமெண்ட் வந்து half into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3. இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் எப்படி எழுதணும்னா half into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 ஸ்கொயர், அப்புறம் செகண்ட் ரோ தேர்ட் எலமெண்ட் half into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 x3. இங்கே தேர்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து half into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3, தேர்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் வந்து half into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 x3, அண்ட் தேர்ட் ரோ தேர்ட் காலம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 ஸ்கொயர். இங்கே 3 வேரியபிள் இருக்கிறதுனால இது 3/3 மேட்ரிக்ஸஸாக வரும். இப்படி தான் அதை எழுதணும். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அப்போ என்ன எழுதுங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 என்ன? 2. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 half into, இது ஆஃபால் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3 ஆஃபால் மல்டிப்ளை பண்ணால் -3. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஆஃபால் மல்டிப்ளை பண்ணுறது 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 ஸ்கொயர் வந்து -2, half into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 x3 இதை ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணால் 3. அடுத்தது இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3 half, இது ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணால் -3. அடுத்தது இந்த எலிமெண்ட்டு இங்கே 3 வரும். இந்த இடத்துல half into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 x3 இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், இல்லை ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணுங்கள், போத் ஆர் சேம், 3 வரும். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 ஸ்கொயர், this is 4. Find the domain of the function f of x is equal to 2x cube minus 5 by x square plus x minus 6. சரி, இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். டொமைன் அப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா இங்கே டினாமினேட்டரில் ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது இந்த ஃபங்க்ஷன் ரூட்ஸ்ன்னா மீனிங் என்னென்னா இதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த வேல்யூவில் 0 எடுக்குன்றத கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? டினாமினேட்டர் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன், x² + x - 6. இதை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். சரி, மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் +1 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? x² + 3x - 2x - 6. இப்போது 3யும் -2வும் மல்டிப்ளை பண்ணால் -6 வரும், 3 - 2 +1 வரும். இப்போது இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டா x + 3 வரும், இங்கே -2வை காமனாக வெளியே எடுத்துட்டா x + 3 வரும். இது ரெண்டுத்தில் x + 3 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டா x - 2ன்னு வரும். அப்போது இதோட ஜீரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா x is equal to -3 and x is equal to 2.
அப்போ இந்த 2 பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்? இந்த இடத்துல நான் வந்து 3ஓ 2ஓ போட்டேன்னா டினாமினேட்டர் 0 வந்துடும். அப்போ 1/0 இன்ஃபினிட்டி. ஸோ அந்த இடத்துல ஃபங்க்ஷனோட வேல்யூவை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த பாயிண்ட் இல்லாமல் மீதி எல்லா இடத்துலையும் இந்த ஃபங்க்ஷனை என்னால் டிஃபைன் பண்ண முடியும். அதனால் the above function does not exist at x is equal to -3 and x is equal to 2. அப்போ இதோட டொமைன் கேட்டிங்கன்னா set of all real number except at these 2 points -3 and 2 இப்படி எழுதலாம். இல்லைன்னா இந்த டொமைன் எப்படி எழுதலாம்னா -infinity to -3 union of -3 to -2 union of 2 to infinity. ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். எவாலுவேட் த லிமிட். லிமிட் x tends to 1 x square minus 4x by x square minus 3x minus 4. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இப்போது இந்த ப்ராப்ளத்தோட மீனிங் என்னென்னா எக்ஸ் 1 இருக்கும் பொழுது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ இதுக்கு சில ஃபார்மேட்லலாம் வந்ததுன்னா நம்மளால் அதோட வேல்யூ என்னன்றதை சொல்ல முடியாது. என்ன? நியூமரேட்டரும் 0 டினாமினேட்டரும் 0 வந்தால் சொல்ல முடியாது. அதாவது 0/0 ஃபார்ம் வரக்கூடாது, 1/0 ஃபார்மேட் வரக்கூடாது, 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரக்கூடாது, 0 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரக்கூடாது. இந்த ஃபார்ம் எல்லாம் வராமல் மற்ற எந்த வேல்யூ வந்ததுனாலும் அதான் அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்டில் எடுக்கிற வேல்யூன்றதை நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு x is equal to 1 போட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நம்ம மேலே சொன்ன எல்லா ஃபார்மேட்டும் வராமல் ஒரு நம்பராக வந்ததுன்னா we'll give that as an answer. இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணி போடணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக முதல்ல டைரெக்டாக 1 அப்ளை பண்ணுங்கள். பண்ணால் என்ன ஆகிடும்? 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 மைனஸ் 4 into 1 minus 4 by 1 square 1 minus of 3 into 1 3 ஆகிடும் minus 4. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் மேலே -3 கீழே -6 வரும். ஸோ இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 times of 3 2 times of 3 வந்து 6 ஆகிடும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 1/2. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். If u is equal to x cube plus y cube and where x is equal to a cos t and y is equal to b sin t, then find du by dt. இதான் நம்ம கேட்டிருக்க ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். u வந்து x cube plus y cube, x is equal to a cos t and y is equal to b sin t. இங்கே இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். u is a function of x and y, where x is a function of t and y is a function of t. இப்போ எனக்கு du by dt வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? இதை douலேருந்து இங்கே எக்ஸை பொறுத்து பண்ணிவிட்டு எக்ஸை டீயை பொறுத்து பண்ணணும். சிமிலர்லி யூவை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஒய்யை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை ஃபார்முலாவாக நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம்? du by dt equal to என்ன வரும்? u is a function of xy. அதனால் நான் அதில் எக்ஸை பொறுத்து முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ dou by dou x into dx by dt plus dou by dou y into dy by dt. இதுதான் ஃபார்முலா. ஏன்னா u ஃபங்க்ஷன் ஆஃப் xy and x is a function of t and y is also function of t. எனக்கு டீயை பொறுத்து தான் யூவோட டெரிவேட்டிவ் தேவை. அப்போ நம்ம இப்படி எழுதிக்கலாம். dou by dou xனா இதை டேரெக்டாக அப்படியே எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ஆகிடும் பார்ஷியலாக. இப்போ 3x² வரும் இன்ட்டு dx by dt. இதை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். -a sin t ப்ளஸ் dou by dou y 3y² இன்ட்டு இதை வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணால் b cos t. ஸோ இப்போ எனக்கு இங்கே t du by dtன்னு கேட்டிருக்கிறதுனால வர ரிசல்ட்டை நான் டீயில் தான் கொடுக்கணும். இப்போ எக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் எழுதுனா x² பதிலாக 3a² cos² t வரும். இந்த -a sin t ப்ளஸ் 3 இன்ட்டு இது b² sin² t இன்ட்டு b cos t. இப்போ இதில் எது காமனாக இருக்குது பாருங்கள். 3 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடுறேன். ரெண்டுத்துலேயும் sin t காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ cos t-யும் காமனாக இருக்குது, வெளியே எடுக்கிறேன். முதல்ல பாசிட்டிவ் டேர்மை எழுதுகிறேன். அப்படி எழுதுனா b² இன்ட்டு b cube ஆகிடும் இன்ட்டு sin t மைனஸ்
இங்கே a cube into cos t. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதான் question. If u is equal to 2x minus y by 2 and v is equal to y by 2, then find Jacobian of uv with respect to xy. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்? ஆக்சுவலாக இதை 2 இண்டிவிஜுவலாக எழுதணும்னா 2x by 2, அப்போது 2 by 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா x வரும், மைனஸ் y by 2. v is equal to y by 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ u is equal to x minus y by 2 and v is equal to y by 2ன்னு இருக்குது. இப்போது uவையும் சரி vயும் சரி with respect to x with respect to y பார்ஷியல் டெரிவேட்டிவ் என்னன்றதை பாருங்கள். ஸோ dou u by dou x. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்மை பார்ஷியலி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 ஆகிடும். இங்கே there is no term of x, அதனால் இது 0 ஆகிடும். ஏன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ். இப்போ இங்கே dou u by dou y அது என்ன வரும், ஒய்யை பொறுத்து பண்ணுறோம், இது 0 ஆகிடும். இது மைனஸ் 1/2. அதே மாதிரி அடுத்தது dou v by dou x, எக்ஸ் டேர்மே இங்கே இல்லை, அதனால் இது 0 ஆகிடும். dou v by dou y இங்கே ஒய்யை பொறுத்து பண்ணால் 1/2ன்னு வரும். ஸோ நம்ம இதான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போது ஜெகோபியன் ஆஃப் uv வித் ரெஸ்பெக்ட் டு xy ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன எழுதிக்கணும், dou u by dou x, அதே மாதிரி dou u by dou y, இங்கே dou v by dou x, dou v by dou y. இப்போ நான் இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இது 1, அப்புறம் dou u by dou y, dou u by dou y வந்து மைனஸ் ஹாஃப். அடுத்தது dou v by dou x that is 0, dou v by dou y அது வந்து ஹாஃப்னு வரும். இப்போது இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரியும் இது இன்ட்டு இது மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ இன்ட்டு திஸ், இதான் டிட்டர்மினண்ட் எக்ஸ்பான்ஷன். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன எழுதிக்கலாம், இதை 1 இன்ட்டு ஹாஃப் மைனஸ் ஆஃப் 0 இன்ட்டு மைனஸ் ஆஃப், இது என்ன ஆகிடும், ஹாஃப். 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Given that integral 0 to 10 f of x dx is equal to 17 and integral 0 to 8 f of x dx is equal to 12, find integral 8 to 10 f of x dx. நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனை லிமிட் 0லேருந்து 10 வரையும் இன்டகிரேட் பண்ணும்பொழுது வர வேல்யூ 17னும், அதே ஃபங்க்ஷனில் 0லேருந்து 8 வரையும் இன்டகிரேட் பண்ணும்பொழுது வேல்யூ 12னும். இப்போது 8லேருந்து 10 வரையும் அந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் என்ன வேல்யூன்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? சரி, நமக்கு 8லேருந்து 10 வரையும் அந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 0லேருந்து 10, 0லேருந்து 10 அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிற வேல்யூ வந்து 17 கொடுத்துருக்கு. இதே ஃபங்க்ஷன் 0லேருந்து 8, சப்போஸ் 8 இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம், இது வரையும் எடுக்கிற வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 12ன்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க இன்பிட்வீன் இந்த ரீஜனில் எடுக்கிற வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், இது மொத்தம் 17, இங்கேருந்து இது வரையும் 12. அப்போ இங்கேருந்து இது வரையும் வேணும்னா என்ன பண்ணணும், திஸ் மைனஸ் ஆஃப் திஸ், அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ப்ரொசீஜர். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போது இதை எப்படி எழுதிப்போம், இன்டகரல் 0 to 10 f of x dx மைனஸ் இன்டகரல் 0 to 8 f of x dx. 0 to 10ல் வேல்யூ என்ன, 17 மைனஸ் ஆஃப் 0 to 8ல் வேல்யூ 12. இப்போ 17 மைனஸ் 12 5. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Determine whether the integral 0 to infinity dx by x square plus 4 is convergent or divergent. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது கன்வர்ஜென்ட்டா இல்லை டைவர்ஜென்ட்டான்னு கேட்குறாங்க. அதுக்கான மீனிங் என்னென்னா, இன்டகிரேட் பண்ண முடியுமா, ஏன் லிமிட்ஸ் வந்து இன்டெஃபினிட் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு இருக்குது. லிமிட் இன்ஃபினிட்டி இருக்கும் பொழுது அந்த இன்டகிரல்ஸ் நம்ம இன்டெஃபினிட் இன்டகிரல்னு சொல்லுவோம். இப்போ எல்லா இன்டெஃபினிட் இன்டகிரலையும் இன்டகிரல் பண்ண முடியுமா முடியாதா, அதை தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை எப்படி போடுறதுன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த இன்டகிரல் எப்படி எடுத்துக்கலாம், இன்டகிரல் 0 to infinity dx by x square plus 4 equal to
லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் 0 டு tன்னு எழுதிக்கிறேன். dx by x ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னா மீனிங் என்னென்னா, நான் ஒரு வேரியபிளுக்கு இதை இன்டகிரேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் இன்ஃபினிட்டிக்கு போகும்பொழுது இதுக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்றதை நான் செக் பண்ணுறேன். எக்ஸிஸ்ட் ஆனால் கன்வர்ஜென்ட், இல்லைன்னா டைவர்ஜென்ட். இதுதான் இதுக்கு மீனிங். இப்போது இதை இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இதுக்கான ஃபார்முலா தெரியும். dx by x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? 1 by a tan inverse of x by a. இதான் ஃபார்முலா. இப்போ லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இதை நான் எழுதணுன்னா ஏக்கு பதிலாக இங்கே 2 இருக்குது. ஸோ 1 by 2 tan inverse of x by 2 லிமிட் 0 to t. இப்போது லிமிட்டை அப்ளை பண்ணுங்க. லிமிட் t டென்ஸ் டு, இது வந்து கான்ஸ்டன்ட், அதனால் இதை வெளியே எடுத்துடுறேன். கான்ஸ்டன்ட்டில் லிமிட் அப்ளை பண்ணாலும் இட்ஸ் ரிமைன்ஸ் தி சேம். அதனால் 1 by 2 லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி tan inverse of t by 2 minus tan inverse of 0. 0 by 2 0ன்னு எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு டீயை அப்ளை பண்ணுங்கள். tan inverse of என்ன ஆகிடும்? டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டால் tan inverse of இன்ஃபினிட்டின்னு வரும். இங்கே tan inverse of 0 வந்து 0. 0க்கு இங்கே t இல்லை, அதனால் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணாலும் இட்ஸ் ரிமைன்ஸ் தி சேம். அதனால் 0 0ன்னு வரும். We know that tan inverse of infinity is pi by 2. So இதை simplify பண்ணா pi by 4, which is a finite value, therefore it is convergent. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Evaluate double integral. Integral minus pi by 2 to pi by 2 integral 0 to 2 cos theta d theta dr. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இப்போ இதை எப்படி இன்டகிரேட் பண்றதுன்றதை இங்க நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா நம்ம சொல்லியிருக்கோம் whether it is double integration or triple integration. நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் எது டிசைட் பண்றதுன்னா லிமிட்ஸ் தான். இங்க தீட்டால லிமிட்ஸ் இருக்கு. அப்போ நான் முதல்ல ஆரை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டு அப்புறமா தான் தீட்டாவை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? நான் கொடுத்துருக்கிற இன்டகிரலை ஐன்னு எடுத்துக்கிறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 by 2 to plus 5 by 2 integral 0 to 2 cos theta dr d thetaன்னு எழுதிக்கணும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா dr இன்டகிரேட் பண்ணுங்க, என்ன வரும்? r integral of dx கான ஃபார்முலா x. அப்போ integral of dr வந்து r limit 0 to 2 cos theta into d theta. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. minus 5 by 2 to plus 5 by 2. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா rக்கு பதிலா 2 cos thetaன்னு எழுதணும். மைனஸ் ஆஃப் rக்கு பதிலா லோயர் லிமிட் 0 into d thetaன்னு வரும். இப்போ 2 cos theta minus 0 என்ன ஆயிடும்? that is 2 cos theta into d theta. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இதை ரெண்டு விதமா இன்டகிரேட் பண்ணலாம். ஒன்று ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணலாம். அதாவது இது வந்து cos theta வந்து ஈவன் ஃபங்க்ஷன், அதனால 2 into 0 to pi by 2 போட்டு இன்டகிரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளா டைரக்டாவே இன்டகிரேட் பண்ணலாம். நான் இங்க டைரக்டாவே இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு எப்படி இன்டகிரேட் பண்றதுன்றத காட்டலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 2வை வெளியே வச்சுக்கோங்க. cos theta இன்டகிரேட் பண்ணா sin theta minus pi by 2 to plus pi by 2. So 2 into அப்பர் லிமிட் போட்டா sin pi by 2 minus ஆஃப் லோயர் லிமிட் போட்டா sin of minus pi by 2. நமக்கு தெரியும் sin pi by 2 ஓட வேல்யூ 1. sin of minus theta வந்து minus sin theta. அப்போ minus sin pi by 2 வரும். அப்போ இதோட வேல்யூ -1. So minus of -1 which is equal to 2 into இது 1 plus 1 2 ஆயிடும். 2 2s are 4. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Evaluate integral 0 to 1, integral 0 to 2, integral 0 to 3 x y square z dx dy dz. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஸோ நான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை ஐன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி டபுள் இன்டெக்ரலாக இருக்கட்டும், ட்ரிபிள் இன்டெக்ரலாக இருக்கட்டும், இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். அந்த ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனை எது டிசைட் பண்ணுறதுன்னா லிமிட்ஸ். இங்கே இதெல்லாம் லிமிட்ஸு. இந்த லிமிட்ஸ் தான் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனை டிசைட் பண்ணுறது. இப்போது எனக்கு இங்கே கொடுத்துருக்கிற எல்லா லிமிட்ஸுமே கான்ஸ்டன்ட் நம்பர், எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் இங்கே என்ன ஆர்டரில் இந்த வேரியபிள் அப்பியர் ஆகிருக்கோ அதே ஆர்டரில் இதை இன்டெகிரேட் பண்ணால் போதும். அப்படின்னா நான் இந்த ப்ராப்ளத்தை முதல்ல எக்ஸை பொறுத்து
அப்புறமா ஒய்யை பொறுத்து அதுக்கப்புறமா இசடை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இப்போது முதல்ல எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இந்த இன்டகிரல் 0 to 1, இன்டகிரல் 0 to 2, இங்கே எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ ஒய் ஸ்கொயர் இசடை அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் integral of x dx ஆகிடும். x square by 2 limit 0 to 3 into dy dz. இப்போ இதில் இந்த 1 by 2 வெளியே வச்சிடுறேன். integral 0 to 1, integral 0 to 2 y square z அப்பர் லிமிட்டை எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் 3 ஸ்கொயர்னு வரும், 9 மைனஸ் லோயர் லிமிட் 0 போட்டால் 0ன்னு வந்துடும் இன்ட்டு dy dz. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1 by 2 integral 0 to 1, 0 to 2 9 y square z dy dz. இந்த 9 வெளியே எடுத்துடுறேன். ஸோ 9 by 2 integral 0 to 1. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு y இன்டகிரேட் பண்ணும். இப்போ இன்டகிரல் ஆஃப் y ஸ்கொயர் dy நம்ம வரும் ஃபார்முலா y cube by 3ன்னு வரும். z அப்படியே வச்சுக்கிட்டா இதை y cube by 3 limit 0 to 2 into dz. ஸோ this is equal to 9 by 2. இப்போ integral 0 to 1 z into அப்பர் லிமிட் yக்கு பதிலாக 2 போடுறேன். 2 cube 8 by 3ன்னு வரும் மைனஸ் லோயர் லிமிட் 0 இன்ட்டு dz. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 9 by 2 integral 0 to 1 8z by 3 இன்ட்டு dzன்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், இந்த கான்ஸ்டன்ட்டு 8 by 3 இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்தால் இதை 1 டைம், இது 4 டைம்ஸ் ஆகிடும். இங்கே இது 1, இது 3 டைம்ஸ் ஆகிடும். அப்போ 3 4s are 12ன்னு எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் 12. z dz இன்டகிரேட் பண்ணால் z ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 1. அகெயின் இங்கே இந்த 2வை வெளியே எடுத்துகிட்டு இதை கேன்சல் பண்ணால் 6ன்னு வரும். அப்போது 6 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 1 போடுறோம். ஏன்னா z ஸ்கொயர் 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் 0. இப்போ இதோட ஆன்சர் 6 இன்ட்டு 1 6ன்னு வரும். இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Eigenvalue and eigenvector of the matrix 2 2 0 2 1 1 minus 7 2 minus 3. ஸோ நான் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸஸை ஏன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு தெரியும் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் தேவை. ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A is given by determinant of A minus lambda is equal to 0. நான் இது 3 by 3 மேட்ரிக்ஸஸ்ன்றதுனால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா ஒரு லாம்டா க்யூபில் இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியலாக வரும். லாம்டா க்யூபில் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன். நான் அதை இப்படி ஷார்ட்டாக போடலாம். எப்படி எடுத்துக்கலான்னா, ஐ கேன் ரைட் லாம்டா க்யூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த s1 s2 s3 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டா போதும். s1க்கு என்ன ஃபார்முலா? sum of the main diagonals அப்படின்னா 2 plus 1 plus of இங்கே இருக்கிற element minus 3 that is equal to 0. s2 sum of the minors of main diagonals அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துக்கோங்க. இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிக்கிட்டா 1 1 2 minus 3 plus இப்போ அடுத்த எலிமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த 1. அப்போது இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிக்கிட்டா 2 0 minus 7 minus 3 ப்ளஸ் இப்போ இந்த மெயின் டயகனல் minus 3 எடுத்துக்கிட்டா 2 2 2 1. ஸோ இப்போ இதோட வேல்யூஸை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன வரும்? 1 இன்ட்டு minus 3 minus ஆஃப் 2 இன்ட்டு 1 minus 2ன்னு வரும். ப்ளஸ் 2 3s are minus 6, இது 0 ப்ளஸ் 2 1s are 2 minus 2 2s are 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் minus 5 minus 6 minus 2 ஆட் பண்ணால் minus 13. s1 கண்டுபிடிச்சிட்டோம், s2 கண்டுபிடிச்சிட்டோம், s3 டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நான் வந்து இந்த ரோ எக்ஸ்பான்ஷனில் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ 2 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் minus 3 minus 2 minus 2 இன்ட்டு 2 இன்ட்டு minus 3 minus 6 வரும். minus 7 into 1 minus 7 வரும். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 7ஆக மாறிடும். ப்ளஸ் 0 இன்ட்டு இது நீங்கள் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி வேல்யூ வந்தாலும் 0 தான் வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 0ன்னு எழுதிட்டேன். இப்போ 2 இன்ட்டு minus 5 minus 10ன்னு வரும். minus 2 இன்ட்டு 1 minus 2 வரும்.
that is equal to minus 12. So S1 S2 S3 கண்டுபிடிச்சிட்டோம். therefore the எனக்கு இந்த கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன்ஸில் இந்த S1 S2 S3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். lambda cube S1 0, so minus 0 lambda square plus S2 lambda, S2 வந்து இங்கே minus 3, அதனால் minus 13 lambdaன்னு வரும். அப்புறம் minus S3, minus minus plus ஆகிடும், ஸோ plus 12 is equal to 0. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதை சிந்தட்டிக் டிவிஷன்ஸில் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். 12ஓட ஃபேக்டரை ஸ்டார்ட் பண்ணுறேன். 12ஓட ஃபேக்டர்னால 1 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 1 + 0 1ன்னு வரும். 1 × 1 1, 0 + 1 1 ஆகிடும். 1 × 1 1, -12 -12 × 1 -12 ஆகிடும். ஆட் பண்ணால் 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா lambda square plus lambda minus 12 is equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். +4 -3. So அப்போ lambda plus 4 into lambda minus 3 equal to 0. This implies that lambda is equal to -4 or lambda equal to 3. இப்போ நம்ம 3 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். 1 3 -4. So the eigen values are 1 3 -4. So next to find the eigenvector. Eigenvectorோட formula a minus lambda I into x is equal to 0. a minus lambda I, ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ். இப்போ லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணால் லாம்டா 0 0 0 லாம்டா 0 0 0 லாம்டான்னு வரும். இப்போ டயகனல் எலிமெண்ட்ஸை மாத்திரம் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணால் போதும் a மைனஸ் லாம்டா ஐக்கு. அப்போ எப்படி எழுதிக்கலாம், 2 மைனஸ் லாம்டா 2 0 2 1 மைனஸ் லாம்டா 1 -7 2 -3 மைனஸ் லாம்டா இன்ட்டு இதுக்கு பதிலாக x1 x2 x3 equal to 0. இப்போ ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணால் 2 மைனஸ் லாம்டா இன்ட்டு x1 plus 2x2 plus 0x3 equal to 0. அடுத்தது 2x1 plus 1 minus lambda into x2 plus 1 into x3 equal to 0. Minus 7x1 plus 2x2 plus of minus 3 minus lambda into x3 equal to 0. எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் கேஸ் lambda equal to 1 எடுங்க. 2 minus 1 என்ன ஆகிடும், 1 வரும். ஸோ x1 அப்புறம் plus 2x2 plus 0x3 equal to 0. 2x1 இங்கே லாம்டாக்கு பதிலாக 1 எடுத்துட்டுனா 0x2 plus x3 equal to 0. minus 7x1 plus 2x2 1 போட்டோம்னா minus 4x3, லாம்டாக்கு பதிலாக 1 போட்டால் minus 3 minus 1 minus 4x3 equal to 0. இப்போது இதை ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, அதை சால்வ் பண்ணுவோம். x1 by இந்த x1 வேணும்னா இதை மறைச்சிக்கோங்க. மறைச்சிக்கிட்டா இங்கே என்ன இருக்குது, 2 0 0 1 equal to x2. இந்த x2வை மறைச்சிக்கிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 0 1 1 2 equal to x3 by 1 2 2 0. இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா வில் ஃபைண்ட் தி ஐகன் வெக்டர் x1 by 2 minus 0. டிட்டர்மெண்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணுறேன். இங்கே x2 by 0 minus 1, இங்கே x3 by 1 into 0 0 ஆகிடும். 0 minus 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் x1 by 2 x2 by minus 1 x3 by minus 4. ஸோ இதுதான் lambda equal to 1ஓட ஐகன் வெக்டார். 2 minus 1 minus 4. அடுத்த கேஸ் lambda equal to 3 எடுத்துக்கிட்டோம்னா 2 minus 3 minus x1 plus 2x2 plus 0x3 equal to 0. 2x1 minus 2x2 plus x3 equal to 0. minus 7x1 plus 2x2 minus 6x3 equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுங்கள். x1 by 2 0 minus 2 1 equal to x2 by இதை மறைச்சிக்கிட்டு அதே மாதிரி எழுதுனா 0 minus 1 அப்புறம் 1 2 equal to x3 by minus 1 2 2 minus 2. இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டை சால்வ் பண்ணால் x1 by 2 minus 0 x2 by 0 minus of minus plus 1 ஆகிடும். x3 by 2 minus 4. இது எப்படி எழுதிக்கலாம், x1 by 2 x2 by 1 x3 by minus 2. that is the eigenvector is 2 1 minus 2. அடுத்து கேஸ் 3 lambda equal to minus 4 எடுத்துக்கணும். minus 4 போட்டால்
என்ன ஆகிடும் 6x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 0x3 ஈக்குவல் டு 0. லாம்டாக்கு பதிலாக -4 இங்கே போடுறோம். அதே மாதிரி 2x1 ப்ளஸ் 5x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0 மைனஸ் 7x1 ப்ளஸ் 2x2 இங்கே இது ப்ளஸ் 4 ஆகிடும். அப்போது ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி சால்வ் பண்ணால் x1 பை 2 0 5 1 equal to x2 by 0 6 1 2 equal to x3 by 6 2 2 5. இதை simplify பண்ணால் x1 by 2 minus 0 equal to x2 by 0 minus 6, that is equal to x3 by 30 minus 4. இதை simplify பண்ணால் x1 by 2, x2 by minus 6, x3 by 26. இதை இன்னும் 2 ஆல் காமனாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ x1 by 1, x2 by minus 3, x3 by 13. Therefore the eigenvector is 1 minus 3 13. ஸோ நம்ம ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூக்கும் ஐகன் வெக்டரை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Using Cayley-Hamilton theorem, find the inverse of the matrix A is equal to 1 2 3 2 4 5 and 3 5 6. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருந்தா நம்ம முதல்ல இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இது எப்படி எழுதிப்போம்? we use characteristic equation of A is determinant of A minus lambda is equal to 0. Characteristic equation of A is determinant of A minus lambda is equal to 0. இதை நான் அப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணேன்னா I will get a lambda cube ஒரு cubic equation வரும். அதை எப்படி எழுதிக்கலாம்னா lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 is equal to 0. இப்போ இந்த s1 s2 s3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? s1 is equal to sum of the main diagonals. sum of the main diagonalsனால் எது? இந்த 1 4 6 இதை ஆட் பண்ணலாம். I will get 1 plus 4 plus 6, that is equal to 11. s2ன்றது என்ன? sum of the minors of the main diagonal. அப்படின்னா இந்த diagonal elementனா இந்த ரோ இந்த காலத்தை மறைச்சிட்டு நம்ம இதோட டிட்டர்மினன்ட் எழுதணும். அப்போ 4 5 5 6. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 4 5 5 6 இது இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு. அடுத்து இந்த 4க்கு எழுதுனா எப்படி எழுதிப்போம்? 4க்கு இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டோம்னா 1 3 3 6. ஸோ இட் இஸ் 1 3 3 6. அடுத்தது இந்த 6 இந்த ரோ இந்த காலம் மறைச்சிட்டோம்னா 1 2 2 4ன்னு வரும். ஸோ இதை இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1 2 2 4. ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். 4 6 ஆர் 24 மைனஸ் 25 ப்ளஸ் 1 6 ஆர் 6 மைனஸ் 9 ப்ளஸ் 1 4 ஆர் 4 மைனஸ் 2 2 ஆர் 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் -1 -3 ப்ளஸ் 0, தட் இஸ் ஈக்குவல் டு -4. ஸோ s2 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். s3 இஸ் ஈக்குவல் டு determinant of A. determinant of A னா determinant of given matrix. நமக்கு தெரியும் determinant expand பண்ணோம்னா இந்த 1 வச்சுக்கிட்டோம்னா அந்த ரோ அந்த காலம் மறைச்சிட்டு பண்ணோம்னா 1 into 4 6 are 24 minus 5 5 are 25 minus 2 into நான் ரோ எக்ஸ்பான்ஷன்ஸில் determinant கண்டுபிடிக்கிறேன். அப்போ இந்த ரோ இந்த காலம் மறைச்சிக்கிறேன். அப்போ 2 6 are 12 minus 3 5 are 15 plus 3 into 2 5 are 10 minus 3 4 are 12. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 into -1 -1ன்னு வரும். இங்கே -3. ஸோ -2 into -3 plus 6 ஆகிடும். 3 into -2 -6, that is equal to -1. ஸோ அப்போது s1 11 s2 -4 s3 -1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். Therefore the characteristic equation of A is lambda cube minus 11 lambda square minus 4 lambda plus 1 is equal to 0. We know the Cayley-Hamilton theorem. What it says? The Cayley-Hamilton theorem states that every square matrix satisfies its characteristic equation. இதான் characteristic equation. இதை இந்த matrix satisfy பண்ணுமா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்?
a cube minus 11a square minus 4a plus I is equal to 0. I என்றது யூனிட் மேட்ரிக்ஸ் 3/3. ஏன்னா இங்கே மேட்ரிக்ஸ் அடிஷன்றதுனால இதை மேட்ரிக்ஸாக மாற்றுறோம். இப்போ இதை மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் என்ன ஆகிடும்? a ஸ்கொயர் மைனஸ் 11a மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு a இன்வெர்ஸ் I ஆகிடும். 4i ப்ளஸ் a இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்? முதல்ல a ஸ்கொயரோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்ணணும்? a இன்ட்டு a மேட்ரிக்ஸ் திஸ். And again I am going to multiply the same matrix. அப்போ 1 into 1 1 ஆகிடும். row into column பண்ணுறோம். அப்போ 2 into 2 plus 4 3 3s are plus 9. அப்போ அடுத்தது 1 into 2 2 2 4s are 8, so plus 8 plus 3 5s are 15. திருப்பி இந்த row in the column. So 1 into 3 3 plus 2 into 5 10 plus 3 into 6 18. இங்கே 2 into 1 2 plus 4 into 2 8 plus 5 into 3 15. 2 into 2 4 plus 4 into 4 16 plus 5 into 5 25 plus அதே மாதிரி 2 into 3 6 plus 4 into 5 20 plus 5 into 6 30. இப்போ இங்கே third row first column 3 into 1 3 plus 5 2s are 10 plus 6 3s are 18. இங்கே third row second column 3 2s are 6 plus 5 4s are 20 plus 6 5s are 30. இங்கே third row third column 3 3s are 9 5 5s are 25 plus 6 6 are 36. இப்போ இதை ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 14. இங்கே 25, இது 31, இங்கே 10 25, இது இங்கே 45 56 31 56 70. ஸோ இதுதான் a ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் a இன்வெர்ஸ் எனக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. மைனஸ் a இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 11a மைனஸ் 4i. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் a ஸ்கொயருக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் 11 இன்ட்டு a மேட்ரிக்ஸ் அதை எழுதிக்கிறேன். மைனஸ் 4 இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 14 மைனஸ் 11 மைனஸ் 4 என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. 25 மைனஸ் 22 தட் இஸ் ஈக்குவல் டு 3. 31 மைனஸ் 33 மைனஸ் 2. 25 மைனஸ் 22 3 ஆகிடும். 45 minus 44 minus 4. So it is minus 48 plus 45 minus 3 ன்னு வரும். 56 minus 55. So 1 ஆகிடும். இங்கே 31 minus 33 minus 2. அடுத்தது 56 minus 55 1. 70 minus 60 minus 4. இது என்ன ஆகிடும்? 0ன்னு வரும். ஸோ மைனஸ் a inverse is equal to this. இப்போ இது இந்த ரோ எல்லா எலிமெண்ட்ஸையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா a inverse is equal to 1 1 minus 3 2 minus 3 3 minus 1 2 minus 1 0. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Reduce the quadratic form 3x1 square plus 3x2 square plus 3x3 square plus 2x1 x2 plus 2x1 x3 minus 2x2 x3 to canonical form through an orthogonal transformation. Also find its nature, rank, index and signature. இதை நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுவோம். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் half into coefficient of x1 x2. இங்கே ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் half into coefficient of x1 x3. இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எப்படி எழுதணும்னா half into coefficient of x1 x2. செகண்ட் ரோ செகண்ட் காலம் coefficient of x2 ஸ்கொயர். செகண்ட் ரோ தேர்ட் காலத்துக்கான ஃபார்முலா half into coefficient of x2 x3. இப்போ தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் என்ன வரும்? half into coefficient of x1 x3. இங்கே half into coefficient of x2 x3. இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 ஸ்கொயர். அப்போ அப்படி பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர்னா 3. அடுத்தது half into x1 x2. இதை ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணால் 1.
அடுத்தது இதை x1 x3 இங்கே ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3 ஆஃபால் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணால் இங்கே என்ன வரும், அதுவும் 1 வரும். அதே மாதிரி இப்போ இது தான் பார்த்தோம், இது 1. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் 3. அடுத்தது half into coefficient of x2 x3 minus 1. அப்புறம் இங்கே 1, இது -1, இது 3. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். முதல்ல இதுக்கு வந்து ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆர்த்தோகனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் டயகனலைஸ் பண்ணிவிட்டு இதோட கேனானிக்கல் ஃபார்மை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஐகன் வேல்யூக்கு எனக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் தேவை. The characteristic equation of A is given by A minus lambda equal to 0. இதை ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏன்னா இது 3/3 மேட்ரிக்ஸ், இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் பண்ணால் லாம்டா க்யூபில் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் வரும். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா லாம்டா க்யூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் S1 S2 S3 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? S1 is equal to sum of the main diagonals. அப்படின்னா இங்கே மெயின் டயகனல்ஸ்னால் இந்த 3 எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? 3 + 3 + 3 equal to 9. இதுதான் sum of the main diagonal elements. அடுத்தது S2 வந்து என்ன ஃபார்முலா? sum of the minors of main diagonals. அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே மெயின் டயகனலை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு எலிமெண்ட்டாக வச்சுக்கிட்டு போடணும். இப்போ இந்த 3 வச்சுக்கிட்டோம்னா அந்த காலம் அந்த ரோவை மறைச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? வில் கெட் 3 -1 -1 3 ப்ளஸ் இப்போ இந்த டயகனல் எலிமெண்ட்ஸு இந்த மெயின் எலிமெண்ட்ஸை வச்சுக்கணும். இதை இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிட்டா வில் கெட் 3 1 1 3 வரும். இப்போது அடுத்தது டயகனல் எலிமெண்ட்ஸோட இந்த எலிமெண்ட் இப்போ இங்கே இதை எடுத்துக்கிட்டால் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 3 1 1 3. ஸோ இப்போது இதை டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். 3 × 3 9 மைனஸ் -1 × -1 +1 ஆகிடும். ப்ளஸ் 3 3s are 9 minus 1 × 1 1 ப்ளஸ் 3 3s are 9 minus 1 × 1 1 ஆகிடும். ஸோ 9 minus 1 8, இங்கே 8 plus 8 that is equal to 24. ஸோ S2 கண்டுபிடிச்சிட்டோம் 24. இப்போ S3 determinant of the matrix A determinant. நான் வந்து இந்த ரோ எக்ஸ்பான்ஷன்ஸில் இதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுறேன். 3 இன்ட்டு இங்கே என்ன வரும்? 3 3s are 9 minus -1 × -1 -1 +1 ஆகிடும். ஸோ அப்போ 9 minus 1 minus 1 இன்ட்டு 1 3s are 3 minus minus ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1 +1 இன்ட்டு -1 minus 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 8s are 24 minus 4 minus 4 that is equal to 16. So S1 9, S2 24, S3 16 கண்டுபிடிச்சிட்டோம். The characteristic equation of A is given by lambda cube minus S9 lambda square. ஏன்னா S1 lambda squareக்கு S1 வந்து 9 plus S2 lambda, S2 வந்து 24 plus 24 lambda minus S3 எழுதுவோம். இப்போ -16 equal to 0. இப்போது ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இங்கே கால்குலேட்டரில் யூஸ் பண்ணி டைரெக்டாக ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். நான் இங்கே சிந்தட்டிக் டிவிஷனில் எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 16ஓட ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கான ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 16ஓட ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட ஃபேக்டர்ஸ்லாம் 1 2 -2 4 -4 -1 வரும். நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்டார்டட் வித் 1 போட்டோம்னா இங்கே என்ன பண்ணுவோம்? 0 போடுவோம். 1 + 0 1 ஆகிடும். 1 × 1 1 -9 + 1 -8 -8 × 1 -8 ஆகிடும். 24 - 8 16 16 1s are 16. ஸோ இதை ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்?
So I can write this as lambda square minus 8 lambda plus 16 equal to 0. இது எப்படி எழுதிக்கலாம்? 4 4s are 16, minus 4 into minus 4 plus 16, minus 4 add பண்ணா minus 8. So I can write this as lambda minus 4 into lambda minus 4 is equal to 0. From this lambda is equal to 4 comma 4. Therefore lambda என்னென்ன கிடைச்சிருக்கு? 1 4 4. Therefore the eigen values are 1 4 4. இப்போ அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா eigen vector. The eigenvector of A is given by A minus lambda into x is equal to 0. That is diagonal elements மாத்திரம் இந்த lambdaவால subtract பண்ணோம். அப்போ எப்படி வரும்? இங்கே நம்ம ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இது எப்படி எழுதுனா 3 minus lambda, இங்கே இது half, அதனால் 1, இங்கே இது x1 x3 அதுவும் 1 தான். அடுத்தது 1, இங்கே 3 minus lambda minus 1 1 1 minus 1 3 minus lambda into x1 x2 x3 equal to 0. இப்போ row into column multiply பண்ணா 3 minus lambda into x1 plus x2 plus x3 equal to 0. அடுத்தது x1 plus of 3 minus lambda into x2 minus x3 equal to 0. So x1 minus x2 plus 3 minus lambda into x3 equal to 0. இப்போ lambda equal to 1 எடுத்துக்கிட்டா என்ன வரும்? இது 2x1 plus x2 plus x3 equal to 0, x1 plus 2x2 minus x3 equal to 0, x1 minus x2 plus 2x3 equal to 0. இந்த ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து x1 x2 x3 வேல்யூ கண்டுபிடிப்போம். இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? x1 பை நான் என்ன பண்ணுறேன்? x1னா இதோட கோஎஃபிஷியன்ஸை எழுதுகிறேன். ஸோ 1 1 2 minus 1 equal to x2. x2க்கு எழுதும் பொழுது இங்கே 1 2, அதாவது x2வை மறைச்சிக்கிட்டு எழுதணும். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் வேல்யூ எழுதுகிறோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா minus 1, இந்த இடத்துல 1 வரும், ஈக்குவல் டு x3 பை, இப்போ x3யை மறைச்சிக்கிட்டோம்னா 2 1 1 2. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் x1 பை minus 1 minus 2 equal to x2 by 1 plus 2 ஆயிடும், x3 by 4 minus 1. So that is equal to என்ன வரும்? இது x1 by minus 3, x2 by 3, x3 by 3 வரும். So I can write this as காமனாக இருக்கிற நம்பரால் டிவைட் பண்ணிட்டோம்னா, so x1 by minus 1, x2 by 1, x3 by 1. So therefore the eigenvector when lambda is equal to 1 is minus 1 1 1. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் தான் இதோட ஐகன் வெக்டார். அடுத்தது லாம்டா ஈக்குவல் டு 4 போடுங்க. போட்டால் இங்கே என்ன வரும்? minus x1 plus x2 plus x3 equal to 0, x1 minus x2 minus x3 equal to 0. அடுத்தது x1 minus x2 minus x3 equal to 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஈக்குவேஷனும் சேம். இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இதுவும் சேம் ஆகிடும். அப்போ அதனால் நம்ம வந்து ஹோமோஜீனியஸை அப்படி சால்வ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வேல்யூவை 0ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ எம் டேக்கிங் x3 ஈக்குவல் டு 0. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணேன்னா மைனஸ் x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 0 வரும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் x1 இஸ் ஈக்குவல் டு x2ன்னு வரும். ஸோ ஃபோர் இன் திஸ் கேஸ் தி ஐகன் வெக்டர் இஸ் 1 1 0. So when lambda is equal to 4, this is the eigenvector. இப்போ x3 இது ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஆர்த்தோகனல்னால் என்ன அர்த்தம்னா they are pairwise orthogonal. eigenvectors are pairwise orthogonal. அப்படின்னா x1 x3 டிரான்ஸ்போஸ் 0 வரும், x2 x3 டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். இந்த x3 வெக்டரை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா ABC அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இங்கே ஃபஸ்ட் இதில் மைனஸ் ஏ, அப்புறம் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அடுத்தது பண்ணும் பொழுது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 0c ஈக்குவல் டு 0. இதே ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். இதே மாதிரி இதுக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சோம்னா ஏ பை 1 1 1 1 0 that is equal to b.
என்ன வரும் 1 minus 1 அப்புறம் 0 1 equal to C by minus 1 1 1 1. இப்போ இதை simplify பண்ணா A by 0 minus 1 equal to B by 1 minus 0 ஆயிடும் plus C by minus 1 minus 1 ன்னு வரும். So therefore in this case it is minus 1 1 and minus 2 ன்னு வரும். Therefore இங்க eigen vector வந்து என்ன minus 1 1 minus 2. So therefore total eigen vector எப்படி எழுதிக்கலாம் minus 1 1 1 and then 1 1 0. இதுக்கு எழுதும் பொழுது minus 1 1 minus 2. So இதான் இந்த matrices ஓட eigen vectors. இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுறேன் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி ஃபார்ம் பண்ணணும் இந்த காலம் இந்த ஐகன் வெக்டரோட காலத்தை இதை எப்படி எழுதணும் I can write this as இங்கே என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இதை ஆட் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். ஸோ நான் minus 1 by 3 அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அந்த காலம் வெக்டராக அப்படி எழுதுனா அடுத்தது 1 by root 3 அதுக்கப்புறம் 1 by root 3. ஸோ இது இந்த காலத்துக்கு எழுதின வெக்டர். இதுக்கு எழுதினா என்ன வரும் இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 2 ஆகிடும். அப்போ ரூட் 2 அப்போ 1 by root 2 1 by root 2 அடுத்து 0 by root 2 I can write 0. இங்கே எழுதும் பொழுது minus 1 ஸ்கொயர் 1 ஆகிடும் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 அப்போ 1 ப்ளஸ் 1 2 அப்போ minus 2 the whole square வந்து 4 அப்போ 2 plus 4 6 square root of 6. So minus 1 by root 6 plus 1 by root 6 minus 2 by root 6ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா n டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு எழுதணும். n டிரான்ஸ்போஸ் என்ன காலமை ரோவாக மாற்றி எழுதுறது. அப்போ எப்படி வரும் minus 1 by root 3 1 by root 3 1 by root 3ன்னு வரும். இங்கே எழுதும் பொழுது 1 by root 2 1 by root 2 0. அடுத்தது minus 1 by root 6 1 by root 6 minus 2 by root 6. இப்போது அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் n டிரான்ஸ்போஸ் an கண்டுபிடிக்கணும். n டிரான்ஸ்போஸ் an. ஸோ n டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு a எழுதியாச்சு n எழுதியாச்சு. இப்போது n டிரான்ஸ்போஸ் அப்படியே தான் இருக்கும். an மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும் ரோ இன்ட்டு காலம் பண்ணால் என்ன வரும் minus 3 by root 3 plus 1 into this 1 by root 3 அப்புறம் இங்கே 1 into this plus 1 by root 3 வரும். அடுத்தது ரோ இன்ட்டு இந்த காலம் அப்போ 3 by root 2 அடுத்தது plus 1 by root 2 plus இங்கே வந்து இது மாற்றி எழுதியிருக்கு 3 by root 2 plus 1 by root 2 plus 0. அதுக்கு அடுத்து மல்டிப்ளை பண்ணால் minus 3 by root 6 plus 1 by root 6 plus minus 2 by root 6ன்னு வரும். அடுத்து இந்த ரோ இன்ட்டு காலம் எழுதுனா 1 by root 3 plus 3 by root 3 minus 1 by root 3ன்னு வரும். இங்கே ரோ இன்ட்டு காலம் போட்டால் 1 by root 2 plus 3 by root 2 plus 0. அடுத்தது எழுதும் பொழுது minus 1 by root 6 plus 3 by root 6 plus of minus 1 into minus 2 2 by root 6. அடுத்து third row first column minus 1 by root 3 அப்புறம் இங்கேயும் அதே தான் plus of minus 1 by root 3 plus 3 by root 3. இங்கே எழுதும் பொழுது 1 by root 2 plus of minus 1 by root 2 அடுத்தது 0. இங்கே எழுதும் பொழுது minus 1 by root 6 அப்புறம் plus of minus 1 by root 6 அப்புறம் 3 into minus 2 minus 6. ஸோ plus of minus 6 by root 6. இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணால் we get this as 3 minus 3 இது இங்கே என்ன ஆகிடும் plus minus 3 plus 2 அப்போ minus 1 by root 3 இங்கே ஆட் பண்ணால் 4 by root 2 இந்த இடத்துல என்ன ஆகிடும் minus 4 by root 6 இங்கே plus 1 by root 3 இது 4 by root 2 இந்த இடத்துல ஆட் பண்ணால் என்ன ஆகிடும் 5 minus 1 4 by root 6 இங்கே 1 by root 3 இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 இந்த இடத்துல minus 8 by root 6. இப்போ இந்த ரோவையும் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அதே மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ 1 by 3ன்னு மாறிடும். ஏன்னா minus 1 by root 3 into minus 1 by root 3
1/3. அடுத்து இந்த டேர்மையும் இதையும் பண்ணுறோம். என்ன ஆகிடும்? +1/3. அடுத்ததும் +1/3. இப்போ இந்த ரோ இன்ட்டு இந்த காலம் இங்கே எழுதுனா -4/√6. ஏன்னா √3 × √2 √6 ஆகிடும். +4/√6 +0. அடுத்தது இங்கே எழுதும் பொழுது 4/√18 +4/√18 -8/√18. இங்கே இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் -1/√6 இங்கே. அடுத்தது +1/√6 +0 இங்கே மல்டிப்ளை பண்ணும் பொழுது 1 × 4 4/√2 × √2 2 ஆகிடும். ப்ளஸ் அகெயின் 4/2 +0 இங்கே மல்டிப்ளை பண்ணும் பொழுது -4 this into this. அப்போ 2 6 ஆறுனா ஆகிடும் √12 வரும். ப்ளஸ் 4/√12 +0. அதுக்கு அடுத்தது தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ 1/√18 ப்ளஸ் 1/√18 +0. சாரி -2/√18. -2 × 1 -2/√18. இங்கே போடும் பொழுது -4/√12. அடுத்தது +4/√12 +0. இங்கே மல்டிப்ளை பண்ணும் பொழுது √6 6 ஆகிடும். மேலே 1 × -1 × -4 ஆகிடும். அப்போ 4/6 இதை மல்டிப்ளை பண்ணாலும் +4/6. இப்போ 2 8s are 16 +16 ஆகிடும். 16/6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3/3 1 ஆகிடும். 3/3 1 ஆகிடும். இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. இங்கேயும் -8 + 8 0 ஆகிடும். இதுவும் 0. இங்கே 8/2 4 ஆகிடும். இது 0. இப்போ இங்கே திஸ் இஸ் 0 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 0. இங்கே 24/6 4 ஆகிடும். ஸோ இதுதான் டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இதை கெனானிக்கல் ஃபார்ம் மாற்றணும்னா ஐ கேன் மல்டிப்ளை வித் அன் வேரியபிள். 3 வேரியபிளாக நான் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ y1 y2 y3 இன்ட்டு திஸ் மேட்ரிக்ஸ் இன்ட்டு y1 y2 y3 திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? y1 ஸ்கொயர் ப்ளஸ் 4y2 ஸ்கொயர் ப்ளஸ் 4y3 ஸ்கொயர்னு வரும். ஸோ இதான் கெனானிக்கல் ஃபார்ம் த்ரூ அன் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எ கிவன் குவாட்ராட்டிக் ஃபார்ம். இப்போ இதோட ஐகன் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதுதான். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? இதோட ரேங்க் கேட்டிருக்காங்க. ரேங்க்ன்றது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ இருக்குது? 3 தான். ஸோ அப்போ இங்கே ரேங்க் வந்து 3. அடுத்தது இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. இண்டெக்ஸ் வந்து த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அடுத்தது சிக்னேச்சர், த டிஃபரன்ஸ் பிட்வீன் number of positive eigenvalues and the number of negative eigenvalues. இப்போ 3 minus 0 that is also 3 வரும். இப்போ இதுக்கு அடுத்தது இது எல்லாமே பாசிட்டிவ் இருக்கிறதுனால it is positive in nature. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். If x square plus y square is equal to 25, then find dy by dx. இது முதல்ல கேட்டிருக்காங்க. And also find an equation of a tangent line to the curve x square plus y square is equal to 25 at the point 3, 4. இதான் நம்ம கேட்டிருக்கிற question. முதல்ல இந்த கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணி dy by dx கண்டுபிடிப்போம். என்ன கர்வு கொடுத்துருக்கு? x square plus y square is equal to 25. இப்போது differentiate both sides with respect to x. x square differentiate பண்ணனா 2x வரும் plus y square differentiate பண்ணுறோம் 2y, but differentiating with respect to x. அதனால் என்ன பண்ணணும்? dy by dx எழுதணும். ஏன்னா இங்கே y is a dependent variable, x is an independent variable. This is equal to constant differentiate பண்ணால் 0 ஆகிடும். இதிலிருந்து 2y dy by dx is equal to இந்த 2x இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா minus 2x ஆகிடும். From this dy by dx is equal to minus 2x by 2y வரும். 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ dy by dx is equal to minus x by y. இதான் முதல் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்.
இப்போ இதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் அ டான்ஜென்ட் லைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. we know that the equation of a tangent line passing through a point x1 comma y1 is formula y minus y1 is equal to m into x minus x1. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? இங்கே y1 வந்து 4, x1 வந்து 3. m is equal to என்ன வரும்? ஸ்லோப். அதுக்கான ஃபார்முலா dy by dx at the point எது வேணுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் பை ஒய் அட் த பாயிண்ட் 3, 4. எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 4 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 3/4. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். x1 y1 3யும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y மைனஸ் y1 என்ன இப்போ தான் சொன்னோம் 4 மைனஸ் 4 எழுதிக்கணும் ஈக்குவல் டு ஸ்லோப் மைனஸ் 3/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1ஓட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 4ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4y மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. ஸோ இப்போது எக்ஸ்எல் ஒய் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். இதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4y தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 16 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் 16 ஆகிடும். 9 + 16 25. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். அதுக்கு நமக்கு வந்து முதல்ல ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலாவை எழுதிப்போம். நமக்கு தெரியும் இஃப் u and v are functions of x and differentiable, then d by dx of u into v is equal to u into d by dx of v plus v into d by dx of u. அதாவது என்ன மீனிங் இந்த ப்ராடக்ட் ரூலுக்கு? ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருந்தா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா கீப் ஒன் ஃபங்க்ஷன், அந்த முதல்ல இருக்கிற ஃபங்க்ஷனை யூன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ப்ளஸ் ரெண்டாவது ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ். இப்போது இங்கே யூவை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், விஐ இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்படியே அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போது எக்ஸு இ பவர் ஏஎக்ஸை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ இ பவர் ஏஎக்ஸ். இங்கே ஏவோட வேல்யூ 1ன்றதுனால அப்போ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் கெட் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன ஆகிடும்? 1. ஸோ இங்கே எது காமனாக இருக்குது? இ பவர் எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துட்டுனா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ். இதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 1 இ பவர் எக்ஸ். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். nth டெரிவேட்டிவ் எஃப்என் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். எஃப்என் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் போட்டுகிட்டே வாங்க, ஒரு சீக்வன்ஸ் பேட்டர்ன் வரும், அதை வச்சுக்கிட்டு nth டேர்ம் எழுத முடியுமான்னு பார்க்கணும். இப்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிப்போம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ். இங்கே யூ வந்து இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1, வி வந்து இ பவர் எக்ஸ். அப்போ எப்படி மாறும்? ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்குமே, அப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ அதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு இ பவர் எக்ஸ் தான் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை பொறுத்து பண்ணால் 1, இது 0 ஆகிடும். ஸோ 1 + 0 1, ஸோ இன்ட்டு 1. ஸோ இங்கே இப்போது இ பவர் எக்ஸை காமனாக வெளியிடுங்களேன், எக்ஸு ப்ளஸ் 1 + 1 வரும். அப்போ ப்ளஸ் 2 டைம் இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ்ன்னு வருது. இப்போ நான் என்ன சொன்னால் இதுக்கு பேட்டர்ன் தெரியணும், அதனால் நம்ம அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஸோ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ். அதே ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா. ஸோ இ பவர் எக்ஸை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் ஃபார்முலா
நம்ம இந்த ப்ராடக்ட் ரூல் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இ பவர் எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ. இது என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன ஆகிடும்? இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஸோ அகெயின் இ பவர் எக்ஸை காமனாக வெளியெடுத்துட்டுனா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வரும் இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 இ பவர் எக்ஸ்னு வந்தது. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு வருது. எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு வருது. இதை வச்சுக்கிட்டு சீக்வன்ஸு. சிமிலர்லி எஃப் ஃபோர்த் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு வரும். எஃப் ஃபிஃப்த் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு இருக்கும். இப்படியே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போனால் fn ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு nth டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ்னால் இங்கே 5 எழுதுகிறோம், 4 டைம்ஸ்னால் இங்கே 4 எழுதுகிறோம். இப்போ nth டெரிவேட்டிவ் இப்போ n டைம்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் n இன்ட்டு இ பவர் எக்ஸ். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Differentiate the function f of x is equal to secant x by 1 plus tan x. For what values of x the graph of f of x has horizontal tangent? இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? இந்த ஃபங்க்ஷன் secant x by 1 plus tan x ஓட டிஃபரன்சியேஷனை கேட்டிருக்காங்க. அப்புறம் எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு இது ஹரிசாண்டல் டான்ஜெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. முதல்ல டிஃபரன்சியேஷனை கண்டுபிடிப்போம், அப்புறமா இந்த ஹரிசாண்டல் டான்ஜெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு? சீக்கண்ட் எக்ஸ் பை 1 ப்ளஸ் டான் எக்ஸ். நமக்கு தெரியும் இஃப் யூ அண்ட் வி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் தென் டி ஆஃப் யூ பை வி. இதுதான் கோஷன்ட் ரூல் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? வி டியூ பை டிஎக்ஸ் மைனஸ் யூ dv by dx by v ஸ்கொயர். இப்போ இங்கே நியூமரேட்டரில் எது இருக்கோ அது u, டினாமினேட்டரில் எது இருக்கோ அது v. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ u என்ன? u is equal to secant x. This implies that du by dx எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சீக்கன்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant x tan x. v என்ன? v is equal to 1 plus tan x. This implies that dv by dx என்ன வரும்? 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்பொழுது 0 ஆகிடும். tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant ஸ்கொயர் எக்ஸ். அப்போ 0 ப்ளஸ் secant ஸ்கொயர் எக்ஸ் ஐ கேன் ரைட் சிம்ப்ளி secant ஸ்கொயர் எக்ஸ். ஸோ un du by dx v dv by dx இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபார்முலா. இது நமக்கு கொடுத்துருக்குற f of x. இப்போ f dash of x என்னவா மாறும்? v du by dx. v என்ன? v வந்து 1 ப்ளஸ் tan x into du by dx secant x tan x minus u என்ன? secant x dv by dx secant square x by v ஸ்கொயர் எழுதணும். என்ன எழுதுவோம்? 1 plus tan x d whole square. ஸோ இது எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் f dash of x. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டுத்துலேயும் secant x காமனாக இருக்குது, அதனால் அதை வெளியே எடுத்துக்கிட்டா அப்போ இங்கே என்ன இருக்கும்? tan x. இந்த tan x ஆல் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into tan x tan xன்னு வரும். tan x into tan x ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். அப்போ இங்கே மைனஸ் secant ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் tan x தி ஹோல் ஸ்கொயர். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ we know that trigonometric formula 1 plus tan square x is equal to secant square x. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்? அப்போ tan ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ secant எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ் ப்ளஸ் secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் secant ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் tan எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் secant ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு secant x into tan x minus 1 by 1 plus tan x the whole square. இதுதான் f dash of x. ஸோ நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதுக்கு அடுத்தது இன்னொரு சப்டிவிஷனாக இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த கிராஃப் ஆஃப் f of x become as horizontal tangent. horizontal tangentனா எக்ஸ் ஆக்சிஸை ஹரிசாண்டலாக டான்ஜென்ட் வரணும். அப்போ எனக்கு என்ன வேணும்னா f dash of x நியூமரேட்டர் 0வாக இருக்கணும். இப்போ ஃபார் ஹரிசாண்டல் டான்ஜென்ட் f dash of x is equal to 0. அப்போ நியூமரேட்டர் 0ன்னா secant x into tan x minus 1 is equal to 0.
This implies that secant x is equal to 0 or tan x minus 1 is equal to 0. நமக்கு தெரியும் secant x 0 ஆகாது, அதனால் இதுதான் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. tan x minus 1 is equal to 0. This implies that tan x is equal to 1. இந்த 1 எப்போ வேல்யூ எடுக்கும்? tan pi by 4ல. இப்போ tan x is equal to tan pi by 4னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இதை xக்கு சால்வ் பண்ணணும். We know the trigonometric equation formula. If tan x is equal to tan y, this implies that x is equal to n pi plus y, where n belongs to z, set of all integers. அப்போ அப்படின்னா இங்கே இது எப்படி மாறும்? x is equal to n pi plus yக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? pi by 4, where n belongs to z. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதான் நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஃபைண்ட் தி absolute maximum and absolute minimum values of the function f of x is equal to 3x power 4 minus 4x cube minus 12x square plus 1 on the interval minus 2, 3. இப்போ இந்த closed intervalக்குள்ள இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இங்கே பார்க்கணும். ஜென்ரலாக நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்குங்க. இந்த மாதிரி லோக்கல் மேக்ஸிமம் ஆர் மினிமம் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நமக்கு அதோட டெரிவேட்டிவ் தேவை. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 12x cube மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிப்போம். 12x காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துக்கிட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ அகெயின் இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும்? 12x மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நமக்கு வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தேவை. அதுக்கு இதை ஈக்குவல் டு 0 போட்டு கண்டுபிடிப்போம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0ன்னா என்ன ஆகிடும்? இந்த ப்ராடக்ட் 0ன்னா இதர் அட்லீஸ்ட் ஒன் டேர்ம் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 ஆகும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த டேர்மை நான் 0 ஆக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 வரும். இதை நான் 0 ஆக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வரும். ஸோ தீஸ் ஆர் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் 0, -1 அண்ட் 2. இப்போ இதில் வேல்யூஸ் பாருங்கள். இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸில் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 0ல் என்ன ஆகும்? 3 இன்ட்டு 0 பவர் 4 மைனஸ் 4 இன்ட்டு 0 க்யூப், அதனால் என்ன ஆகும்? 0 தான். மைனஸ் 12 இன்ட்டு 0 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது எஃப் ஆஃப் -1ல் அப்போ என்ன போடுவோம்? 3 இன்ட்டு -1 பவர் 4, அது என்ன எழுதிடும்? -1 பவர் 4 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1, அதாவது எக்ஸுக்கு பதிலாக -1 போடுறோம். போட்டால் இங்கே 4 இன்ட்டு -1 வரும். minus 12 into minus 1 the whole square and ஆகிடும் plus 1 ஆகிடும் plus 1 that is equal to 3 plus 4 minus 12 plus 1 இதை ஆட் பண்ணுங்க 8 3 plus 4 7 plus 1 8 minus 12 minus 4 so f of minus 1ல இதோட value minus 4 அதுக்கு அடுத்த critical point f of 2 3 into xக்கு பதிலா 2 போட்டா 2 power 4 16 ஆயிடும் minus 4 into 2 cube 8 ஆயிடும் plus 12 into 2 square 4 plus 1 இதை simplify பண்ணா 48 minus 32 minus 48 plus 1 is equal to இது ரெண்டும் cancel ஆயிடுச்சுன்னா minus 32 plus 1 minus 31 so f of 2ல value minus 31 இதுக்கு அடுத்தது பாருங்க f of minus 2 closed intervalன்றதுனால end pointsலயும் நம்ம இதை கண்டுபிடிக்கணும் என்ன வரும் 3 into minus 2 power 4 16 minus 4 into 2 cube minus 2 cube வந்து minus 8 வரும் minus 12 into minus 2 square plus 4 ஆயிடும் plus 1 இப்போ 48 plus 32 minus 48 plus 1 இந்த 48 cancel ஆயிடுச்சுன்னா 32 plus 1 33 வரும் அடுத்தது f of 3 into 81 minus 4 into 3 cube வந்து 27 so 4 into 27 minus 12 into 3 square வந்து 9 so 12 into 9 plus 1 இதை simplify பண்ணா 81 into 3 243 minus 108 minus 108
ப்ளஸ் 1 இதை சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் ப்ளஸ் 28. இப்போ இதான் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கு. இதோட கான்செப்ட் என்னென்னா, இந்த இன்டர்வலுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் மினிமமாக இருக்குன்றத பார்க்கணும். இதை நான் கிராஃபாக போட்டேன்னா உங்களுக்கு அதோட கான்செப்ட் புரியும். இப்போ இதோட கிராஃபை பாருங்களேன். இதான் இந்த ஃபங்க்ஷன் 3x⁴ மைனஸ் 4x³ மைனஸ் 12x² ப்ளஸ் 1 இதோட கிராஃப் இதான். இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை -2லேருந்து +3 வரையும் தேவை. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து மினிமம் எடுக்கும், இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் எடுக்கும். அப்போது இந்த இடத்துல என்ன, இதில் இருக்கிறதுலே பாருங்கள் எந்த வேல்யூ மினிமம், 2ல் மினிமம், அதோட வேல்யூ -31. மேக்ஸிமம் வந்து 3ல் அதோட வேல்யூ வந்து 33. ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். If u is equal to log of tan x plus tan y plus tan z, then find the value of sin 2x into dou u by dou x plus sin 2y into dou u by dou y plus sin 2z into dou u by dou z. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, u is equal to log of tan x plus tan y plus tan z. இதை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், dou u by dou x கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா இதுக்கு செயின் ரூல் அப்ளை பண்ணணும். செயின் ரூல்னால் முதல்ல இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்குது, லாகர்தமிக் ஃபங்க்ஷன் அண்ட் tan ஃபங்க்ஷன். அப்போது ஃபஸ்ட்டு லாகர்தமிக் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் டேனை பண்ணணும். இப்போ லாக் ஆஃப் அ ஃபங்க்ஷன் 1/that ஃபங்க்ஷன் எழுதலாம். அப்போ லாக் ஆஃப் tan x ப்ளஸ் tan y ப்ளஸ் tan z டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/tan x ப்ளஸ் tan y ப்ளஸ் tan zன்னு மாறும். அடுத்து tan xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஏன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், sin 2x into dou u by dou x வேணும். அதனால் 2 பக்கமும் sin 2xஐ இதால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே sin 2x into 1/tan x plus tan y plus tan z into secant. இப்போ இந்த sin 2xஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் sin 2x எப்படி எழுதிக்கலாம்னா 2 cos x sin xன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 1 என்ன ஆகிடும், 2 sin x into cos xன்னு வரும். பை tan x plus tan y plus tan z. secant square x எப்படி எழுதிக்கலாம்னா 1/cos squared xன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு cos x, இங்கே ஒரு cos x, இங்கே cos ஸ்கொயரில் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 sin x by cos xன்னு இருக்கும். அதை நான் என்ன எழுதிக்கிறேன், 2 tan xன்னு எழுதிக்கிறேன். பை tan x plus tan y plus tan z எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி இதை கண்டுபிடிக்கணும், sin 2y dou u by dou y. அப்போ யூவை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுவோம். இப்போ dou u by dou y என்ன ஆகிடும், லாக் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/tan x plus tan y plus tan z, அப்புறம் tan y பண்ணால் சீக்கன்ட் ஸ்கொயர் y, இது ரெண்டும் 0 ஆகிடும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு y. இப்போது sin 2y into dou u by dou y is equal to என்ன ஆகிடும், 2 பக்கமும் sin 2y ஆல் மல்டிப்ளை பண்ணால் sin 2y into 1/tan x plus tan y plus tan z into secant square y. sin 2y இப்படி எழுதிக்கலாம், 2 sin y cos yன்னு எழுதிக்கலாம். பை tan x plus tan y plus tan z into 1/cos square y. ஒரு cos y கேன்சல் பண்ணிட்டா 2 இங்கே வந்து sin y by cos y என்னன்னு எழுதிக்கலாம், tan yன்னு எழுதிக்கலாம். இப்போ 2 tan y by tan x plus tan y plus tan z. இது ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு y நம்ம டெரிவேட்டிவ் பண்ணி sin 2y ஆல் மல்டிப்ளை பண்ணது. இப்போ அடுத்தது இங்கே இதே ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு z பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதே கான்செப்ட் தான். லாக பண்ணால் 1/tan x plus tan y plus tan z இன்ட்டு இது வித் ரெஸ்பெக்ட் டு y z, இது வந்து 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். tan z சீக்கன்ட் ஸ்கொயர் zன்னு வரும். இப்போ sin 2z ஆல் 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ணால் sin 2z இன்ட்டு 1/tan x plus tan y plus tan z இன்ட்டு சீக்கன்ட் ஸ்கொயர் z. sin 2z எப்படி எழுதிக்கலாம், 2 sin z cos z by tan x plus tan y plus tan z into 1/cos square z. ஒரு cos z கேன்சல் ஆகிடுச்சுன்னா and again இது 2 sin z by cos z, 2 tan zன்னு எழுதிக்கலாம். by tan x plus tan y plus tan z. ஸோ எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால்
sin 2x into dou u by dou x plus sin 2y into dou u by dou y plus sin 2z into dou u by dou z. இதான் எனக்கு கேட்டிருக்காங்க. this is equal to sin 2x பதிலாக 2 tan x by tan x plus tan y plus tan z plus 2 tan y by tan x plus tan y plus tan z plus 2 tan z by tan x plus tan y plus tan z. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே பாருங்களேன், எல்லாத்துலேயுமே tan x tan y tan z காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டா நியூமரேட்டரில் 2 tan x plus 2 tan y plus 2 tan z by எல்சிஎம் இதான் வந்தது நமக்கு tan x plus tan y plus tan zன்னு. நியூமரேட்டரில் 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா tan x plus tan y plus tan zன்னு எழுதிக்கலாம். ஹோல் திங் டிவைடட் பை tan x plus tan y plus tan z கேன்சல் ஆகிடுச்சுன்னா this is equal to 2ன்னு வரும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Find the minimum point of f of x comma y equal to x square plus y square plus 6x plus 12. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இதுக்கு நம்ம வந்து மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை நான் ஃபர்ஸ்ட் f of x comma y அதை நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, இதை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x y நான் பண்றேன். f x of x இதை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x வரும், y ஸ்கொயர் 0 ஆகிடும், ப்ளஸ் 6x வந்து என்ன மாறிடும் 6 வரும். இந்த கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாது 0 ஆகிடும். நெக்ஸ்ட் எஃப் டபுள் எக்ஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் இதை கண்டுபிடிச்சா 2x என்ன ஆகிடும் 2 வரும், கான்ஸ்டன்ட் இது 0 ஆகிடும். அடுத்தது எஃப் ஒய்யை பொறுத்து பண்ணால் இது 0, இது 2y வரும். அகெயின் திஸ் இஸ் 0, அதுவும் 0 ஆகிடும். எஃப் டபுள் ஒய் என்ன ஆகிடும் 2y பொறுத்து பண்ணால் 2 வரும். நெக்ஸ்ட் எஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். இதா நீங்கள் இதை ஒய்யை பொறுத்து பண்ணலாம், இல்லைன்னா இதை எக்ஸை பொறுத்து பண்ணலாம். இதை எக்ஸை பொறுத்து பண்ணாலும் சரி, இல்லை இதை ஒய்யை பொறுத்து பண்ணாலும் சரி, இங்கே இது என்ன ஆகிடும் 0ன்னு வந்துடும். சரி, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும்னா எஃப்எக்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணி பாயிண்ட்ஸ் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் இம்ப்ளைஸ் பண்ணோம்னா எஃப்ஒய் ஈக்குவல் டு 0ன்னு நான் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னா 2x plus 6 is equal to 0 implies x is equal to -3 வரும். இப்போ fy equal to 0ன்னா 2y equal to 0 implies y is equal to 0. The stationary points are -3, 0. Actually stationary points வந்து இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சு தான் நம்ம மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம். இங்கே ஒரே ஒரு பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. இது நிறைய பாயிண்ட்ஸும் வர மாதிரியான ப்ராப்ளமும் வரலாம். இப்போ எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் டபுள் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப்ஒய் கண்டுபிடிச்சிட்டு எஃப் டபுள் ஒய் டெரிவேட்டிவ் அண்ட் எஃப்எக்ஸ்ஒய் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்ல இதோட வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதை எஃப் டபுள் எக்ஸ் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ என்ன ஆகும் 2 தான் வரும். அட் -3, 0ல சாரி எஃப்எக்ஸ்ஒய்யை பின்னு எடுத்துப்போம். அதுல வேல்யூ இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இதோட வேல்யூவே 0 தான் இருக்கு. அப்ப என்ன பாயிண்ட்ஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 தான் வரும். அடுத்து -3, 0ல சி எஃப் டபுள் ஒய்ல நான் வந்து இதுல எக்ஸுக்கு பதிலாக -3 ஒய்க்கு பதிலாக 0 போடுறேன். என்ன போட்டாலும் என்ன வேல்யூ எடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷன் எடுக்கிற வேல்யூ 2 தான். ஸோ நான் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற பாயிண்ட். ஏ வேல்யூ வந்து 2, பி வேல்யூ வந்து 0, சி வந்து 2 கிடைச்சிருக்கு. நான் வந்து ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்ல ஏசி மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆகும்? ஏ இன்டு சி 2 into 2 4 minus 0 that is equal to 4 which is greater than 0. இப்படி வந்ததுக்கு அப்புறம் we have a formula. If AC minus B square greater than 0 and A greater than 0 then the pair of points is a minimum point. அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறது என்னது minimum. If AC minus B square greater than 0 and A less than then அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்ல எடுக்கிறது வந்து maximum point.
If AC minus B square equal to 0, then the further investigation. And the point and the neither maximum nor minimum. If AC minus B square less than 0, அந்த இடத்துல அது எக்ஸ்ட்ரீம் பாயிண்டே இல்லை, அந்த இடத்துல அது வந்து சேடல் பாயிண்ட்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதுதான் கண்டிஷன். நமக்கு கொடுத்துருக்கிற பார்த்தீங்கன்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தன் 0, ஏ வந்து 2ன்னு எடுத்துருக்கோம், அதுவும் கிரேட்டர் தன் 0. அப்போ -3, 0 வந்து மினிமம் பாயிண்ட். இந்த மினிமம் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஃபங்க்ஷனில் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. x² + y² + 6x + 12. எக்ஸுக்கு பதிலாக -3, -3 the whole square, yக்கு பதிலாக 0 போட்டால் 0² 0 தான் வரும். +6 × -3 + 12. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -18 இங்கே +9 ஆகிடும். 9 + 12 21. 21 - 18 that is equal to 3 வரும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Expand e power x sin y in powers of x and y up to 3 degree by using Taylor series. இது எப்படி போடணும்னா சிம்பிள் ப்ராப்ளம். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இப்போ அதுக்கான முதல்ல நம்ம வந்து டெய்லர் சீரீஸோட ஃபார்முலாஸை பார்ப்போம். எனக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து இங்கே இ பவர் எக்ஸ் சைன் ஒய். டெய்லர் சீரீஸ்க்கான ஃபார்முலா we know that f of x comma y is equal to f of a comma b plus 1/1 factorial into x minus a into fx of ab plus y minus b into fy of ab plus 1/2 factorial into x minus a the whole square f double x of ab plus 2 into x minus a into y minus b into fxy of ab plus y minus b the whole squared into f double y of ab. 1/3 factorial into x minus a the whole cube f triple x of ab plus 3 into x minus a the whole squared into y minus b into f double xy of ab plus 3 into x minus a into y minus b the whole squared into fx double y of ab plus y minus b the whole cube into f triple y of ab plus etc. ஸோ இதான் டெய்லர் சீரீஸ்க்கான ஃபார்முலா. இந்த fx of ab, fy of ab, f double x of ab இப்படிலாம் சொல்கிறது என்ன மீனிங்னா, இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை பார்ஷியலி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x ஒன்ஸ் y ஒன்ஸ் and f double x na derivative partially x with respect to twice போட்டுட்டு ஏபின்றனா இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எனக்கு எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கலாம், நான் பாயிண்ட்ஸை வந்து 0 0ன்னு எடுத்துக்கலாம். ஜென்ரலாக பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ் மைனஸ் ஏன்னு கொடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரி பாயிண்ட்ஸுன்னு ஏதாவது வேல்யூ கொடுக்காதனால வி டேக் தட் ஆஸ் 0 0. ஸோ முதல்ல அதுக்கு எனக்கு என்ன தேவை? டெரிவேட்டிவ்ஸ்லாம் தேவை. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன? e power x sin y. fx na with respect to x பண்ணுறோம், with respect to e power x பண்ணால் e power x தான். ஸோ e power x sin y. ஸோ fx of 0, 0 என்ன வரும்? e power 0 sin 0. e power 0 வேல்யூ வந்து 1, sin 0 0. அப்போ மொத்தமாக என்ன ஆகிடும்? 0ன்னு வரும். ஸோ f double x அதே டெரிவேட்டிவ் தான். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான் இன்ட்டு sin y. f double x of 0 என்ன ஆகிடும்? e power 0 sin 0 that is also 0. f triple x of x comma y என்ன வரும்? இது அகெயின் பார்ஷியலி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x. e power x sin y தான் வரும். f triple x of 0, 0 e power 0 sin 0 that is equal to 0. இப்போது fy கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஃபங்க்ஷனை பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ e power x அப்படியே இருக்கும். sin y டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos y. இப்போ fy of 0, 0 சப்ஸ்டியூட் பண்ணால் e power 0 cos 0. e power 0 வேல்யூ 1, cos 0 1. இப்போ 1 into 1 1ன்னு வரும். அடுத்து f double y e power x அப்படியே வச்சுக்கிட்டு cos y டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin y. ஸோ f double y of 0, 0 என்ன ஆகிடும்? மைனஸ் e power 0 into sin 0 that is equal to 0. ஏன்னா sin 0 வேல்யூ வந்து 0. அடுத்தது f triple y of x comma y போட்டோம்னா e power x அப்படியே வச்சுக்கணும். இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். sin y பண்ணால் cos y.
இப்போ எஃப் ட்ரிபிள் ஒய் ஆஃப் 0, என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் இ பவர் 0 காஸ் 0. இப்போ தான் பார்த்தோம் இதோட வேல்யூ 1, முன்னாடி மைனஸ் சைன் இருக்கிறதுனால -1. இப்போ அடுத்தது எனக்கு என்ன தேவை? எஃப்எக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணலாம், இல்லைனா இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன் பண்ணால் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். அப்போ காஸ் ஒய் அப்படியே வரும். எஃப்எக்ஸ் ஒய் ஆஃப் 0, இ பவர் 0 காஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது எஃப் டபுள் எக்ஸ் ஒய், இது அகெயின் எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா அதே வேல்யூ தான். ஸோ எஃப் டபுள் எக்ஸ் ஆஃப் ஒய் 0, இஸ் இ பவர் 0 இன்ட்டு காஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது எஃப் எக்ஸ் டபுள் ஒய், இப்போ இதை எக்ஸை பொறுத்து பண்ணுறோம், என்ன வரும்? மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய்ன்னு வரும். எஃப் எக்ஸ் டபுள் ஒய் ஆஃப் 0, வேல்யூ மைனஸ் ஆஃப் இ பவர் 0 இன்ட்டு சைன் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டெரிவேட்டிவ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு ஃபார்முலா தெரியும், இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏபி. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் இ பவர் 0 சைன் 0ன்னு வரும். ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1, ஸோ அதனால் 1ன்னு எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 0 இன்ட்டு எஃப்எக்ஸ் வந்து 0 ப்ளஸ் அடுத்தது ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா y மைனஸ் பி வந்து இங்கே 0, y மைனஸ் 0 இன்ட்டு எஃப்ஒய் ஆஃப் ஏ கமா பி, எஃப்ஒய் வந்து 1 ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0 தி ஹோல் ஸ்கொயர், எஃப் டபுள் எக்ஸோட வேல்யூ 0 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0 இன்ட்டு ஒய் மைனஸ் 0 இன்ட்டு எஃப்எக்ஸ்ஒய் அதோட வேல்யூ 1 ப்ளஸ் y minus b y whole square இருக்குது. அப்போ y minus 0 the whole square into f double y of ab value 0 plus 1/3 factorial. அப்போ அது என்ன ஆகிடும்? 1/6 x minus 0 the whole cube, f triple x ஓட வேல்யூ 0 plus 3 into x minus 0 the whole square into y minus 0 f double xy ஓட வேல்யூ வந்து 1 plus இங்கே 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0 இன்ட்டு ஒய் மைனஸ் 0 தி ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு எஃப் எக்ஸ் டபுள் ஒய் அதோட வேல்யூ 0 ப்ளஸ் ஒய் மைனஸ் 0 த ஹோல் கியூப் இன்ட்டு எஃப் ட்ரிபிள் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஏ கமா பியில் வேல்யூ என்னது? எஃப் ட்ரிபிள் ஒய் அதோட வேல்யூ -1. ஸோ வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டிங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get the answer. இப்போ இது 0 விட்டுடுவோம், இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 0 இது மொத்தம் 0 ஆகிடும். அப்போது இங்கே என்ன வரும்? 1 இன்ட்டு ஒய்ன்னு வரும் ப்ளஸ் இந்த டேர்ம் 0 ஆகிடும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 கெட் கேன்சல்ட், எக்ஸ் ஒய்ன்னு வரும். இங்கே இந்த டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இது உள்ள 1/6 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இங்கே இந்த டேர்ம் 0 ஆகிடும், மைனஸ் 1/6 இன்ட்டு ஒய் க்யூப். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Show that the rectangular solid of a maximum value that can be inscribed in a sphere is a cube. என்ன எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பியருக்குள்ளே இந்த ஸ்பியருக்குள்ளே நான் ஒரு ரெக்டாங்குலராக ஒரு சாலிடை வச்சோம்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்கும்னா, அதில் மேக்ஸிமமாக நான் வைக்கணும்னா அது ஒரு க்யூபாக இருக்குன்னு சொல்லி காட்டணும். இப்போது இதுதான் நம்ம வந்து ஸ்பியரு. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறோம்னா இந்த ரெக்டாங்குலர் சாலிடை வைக்கிறோம். இப்போ இது என்னவாக இருக்கணும்னா மேக்ஸிமம் வால்யூத்துக்கு ஸ்பியராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஆரிஜின். இப்போ நம்ம இதை எப்படி அசம்ஷன் எடுத்து போட்டோம்னா, I want to find the maximum volume of this cube subject to the condition, the equation of a sphere. அந்த ஸ்பியரோட ஈக்குவேஷனுக்குள்ள subject to the condition I want to maximize this function. எப்படி? இப்போ நான் இது ஆரிஜின் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸை என்ன வரும்? எக்ஸ்ன்னு வரும். அப்போது லென்த்தை நான் வந்து 2xன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் ஒய்லேயும், இஃப் திஸ் இஸ் ஒய்ன்னா த சேம் டிஸ்டன்ஸ் இன் திஸ் ஒன் ஒய்ன்னு வரும். ஸோ 2y ஹைட்டு, ஸோ திஸ் இஸ் இசட்னா
and this is also, and the sphere ஓட டச் பண்ணுறது, that is also z வரும். ஸோ இதை நான் இப்போ எப்படி எழுதலாம்னா, let the length and breadth and height of the rectangular solid be 2x 2y 2z. இப்போ நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் சாலிடுக்கு என்ன ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், that is equal to 2x into 2y into 2z, that is equal to 8xyz. ஸோ நான் ஏவை வந்து ரேடியஸாக எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியர் the center at origin என்ன வரும், x square plus y square plus z square equal to a square. So I want to maximize my volume என்னது 8xyz subject to the condition x square plus y square plus z square equal to a square. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இப்போ நான் இதை கியூப்னு காட்டுறதுக்கு என்ன காமிச்சிட்டேன்னா போதும்னா, லென்த் ஈக்குவல் டு பிரெத் ஈக்குவல் டு ஹைட் 3 ஈக்குவல்னு காமிச்சிட்டா போதும். இப்போ அதை எப்படி காட்டுறது, நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ஒரு ஃபங்க்ஷனை மேக்ஸிமைஸோ மினிமைஸோ பண்ணணும்னா லெக்ராஞ்சியஸ் மெத்தடை நம்ம அப்ளை பண்ணணும், அதாவது லெக்ராஞ்சியஸ் மல்டிப்ளையர்ஸை யூஸ் பண்ணணும். therefore by Lagrange's equations I have to maximize the function f, that is equal to f plus lambda into g. fன்றது எந்த ஃபங்க்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ அதுதான் 8xyz. gன்றது எனக்கு கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரெயின், என்ன கன்ஸ்ட்ரெயின், x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். அப்போ கேபிட்டல் f எப்படி மாறும், 8xyz ப்ளஸ் லாம்டா இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு வரும். இப்போ இதை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், this is equal to 8yz plus 2 lambda x வரும். நெக்ஸ்ட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y எடுத்தோம்னா 8xz என்ன, இங்கே ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக டெரிவேட் பண்ணும்போது இது 1 ஆகிடும். அப்போ 8xzன்னு வரும் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு 2yன்னு வரும். ஆர் ஐ கேன் ரைட் 2 lambda y. அதர் வேரியபிள்ஸ்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இதுவும் 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ சிமிலர்லி fz இஸ் ஈக்குவல் டு 8xy ப்ளஸ் 2 lambda z. அப்புறம் f lambda ஈக்குவல் டு இது மொத்தம் 0 ஆகிடும், இதை பண்ணால் 1 ஆகிடும். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஸோ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, now the procedure is fx 0ன்னு எடுத்துக்கிறோம். this implies that 8yz is equal to minus 2 lambda x, அது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். fy 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8xz is equal to minus 2 lambda yன்னு வரும், அது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். fz is equal to 0 implies 8xy is equal to minus 2 lambda z is வரும், இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் f lambda equal to 0னா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர்னு வரும், ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது நமக்கு இந்த 4 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எல்லா வேரியபிள்ஸோட வேல்யூஸும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறேன் 1/2. எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணனா யூ கேன் கெட் தி ஆன்சர். 1/2 போட்டோன்னா ஆகிடும் 8yz by 8xz is equal to minus 2 lambda xy 2 lambda y. இங்கே பாருங்கள் 8 கேன்சல் ஆகிடும், z கேன்சல் ஆகிடும். அப்போ இது y by xன்னு வரும் ஈக்குவல் டு இங்கே minus 2 lambda, இங்கே minus 2 lambda கேன்சல் ஆகிடுச்சுன்னா x by yன்னு வரும். this implies that y square is equal to x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 1/3 எழுதிக்கங்க, இதை ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுப்போம். 1/3 என்ன வரும், 8yz by 8xy is equal to minus 2 lambda x by minus 2 lambda z. this implies that இங்கே என்ன ஆகிடும், அதே மாதிரி 8y ரெண்டு மேலேயும் கீழையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா z by xன்னு வரும். that is equal to இங்கே minus 2 lambda மேலேயும் கீழையும் கேன்சல் பண்ணிட்டா x by z. this implies that z square is equal to x square. from the equation 5 and 6 we can have x square is equal to y square is equal to z square. this implies that x is equal to y is equal to z. ஸோ நம்ம எல்லா சைடும் ஈக்குவல்ன்றதுனால இது கியூப்னு, இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். in is equal to integral of cos power nx dxன்னு எடுத்துப்போம். ஏன் இங்கே in எடுத்துக்கிறோம், இங்கே பவர் n இருக்கிறதுனால அதை டினோட் பண்ணுற மாதிரி நான் in எடுத்துக்கிறேன்.
இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் காஸ் பவர் என்எக்ஸ்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த என்னோட பவரை குறைச்சி இந்த இன்டகிரேஷனை நம்ம கொடுக்குறோம். எண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த பவரை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா வி கெட் தி சொல்யூஷன். அதுக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இதை ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸாக எழுதணும். அதாவது இன்டகரல் யூ டி வின்னு எழுதணும். அது எப்படி எழுதுறதுன்னா முதல்ல கொடுத்துருக்கிற டேர்ம் நான் அப்படியே எழுதிக்கிறேன். இன்டெகிரல் ஆஃப் காஸ் பவர் nx dx. இதை ரீரைட் பண்றேன். எப்படி? இதுல இருந்து ஒரு பவரை நான் எடுத்துக்கிறேன். அப்ப காஸ் பவர் n-1xன்னு வரும். அப்ப இன்னொரு காஸ் எக்ஸ் இருக்கும். அந்த காஸ் எக்ஸ ப்ராடக்ட் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ காஸ் பவர் n-1x இன்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம இன்டெகிரல் udv ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ இத இன்டெகிரல் காஸ் பவர் n-1x அப்படி எழுதிக்கிறேன். cos x dx d of sin x ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா we will get cos x dx ன்னு வந்துரும். இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. we know that integral u dv is equal to uv minus integral v du. இப்போ இந்த ஃபார்முலாவை தான் இதுக்காக அப்ளை பண்ண போறோம். இந்த ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ எழுதிக்கிட்டோம்னா uv எப்படி எழுதிக்கலாம்? cos power n-1x into sin x minus integral v du. integral v க்கு பதிலா sin x. இப்போ duன்னா இதான் u term. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா முதல்ல பவர்ல இருக்கிறதுனால பவர் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ n-1 into cos power n-2 into x. அதுக்கப்புறம் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x into dx. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். இந்த டேர்ம் அப்படியே ஒரு சேஞ்சஸ் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். cos power n-1x into sin x minus minus plus ஆயிடும். n-1 இந்த இன்டகிரேஷன்ல கான்ஸ்டன்ட், அதனால வெளியே வச்சுக்கிறேன். ஸோ இன்டகிரல் ஆஃப் cos power n-2x into sin square x dx. ஸோ இதை ஃபர்தரா அடுத்து எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்ப்போம். இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். cos power n-1x into sin x plus n-1 into integral cos power n-2x into இந்த sin square x எப்படி எழுதலாம்னு பாருங்க. நமக்கு இங்க ரிசல்டன்ட் cos பவர்ல தான் காட்டணும். அதனால sin ஸ்கொயரை 1 minus cos square x into இந்த dx அப்படி எழுதிக்கிறேன். ஸோ sin ஸ்கொயரை நான் இங்க 1 minus cos square x ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இதை ரெண்டு இன்டெகிரலா பிரிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே வரும். இதை அப்படியே எழுதிக்கிறேன். cos power n-1x into sin x plus n-1 into integral இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணா அதே டேர்ம் தான் வரும். அப்ப cos power n-2x into dx. அடுத்து இங்க மைனஸ் n-1 வந்துடும். இன்டெகிரல் இங்க பவரை ஆட் பண்ணணும். அப்போ n-2 plus 2 என்ன ஆயிடும்? n வந்துடும். அப்ப இது எப்படி மாறிடும்? இன்டெகிரல் cos power nx dx ன்னு வந்துடும். இதை ஃபர்தரா அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி? this is equal to cos power n-1x into sin x plus n-1 into பாருங்க இங்க in ன்னா cos power nx dx ன்னு எழுதியிருக்கும். இப்போ in-2 என்ன இருக்கும்? cos power n-2 ன்னு வரும் இங்க. அப்ப இதை in-2 ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப் n-1 into இதை in ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இது in டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? in plus n-1 into in is equal to cos power n-1x into sin x plus n-1 into in-2. இப்போ இங்க in காமனா வெளியே எடுத்துட்டேன். இது 1 plus n-1 இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டேன். this is equal to cos power n-1x into sin x plus n-1 into in-2. இப்போ இங்க என்ன ஆயிடும்? 1 1 கேன்சல் ஆயிடும். ஸோ இது எப்படி அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம்? n into in equal to cos power n-1x into sin x plus n-1 into in-2. இதுல இருந்து in is equal to இந்த n கீழே வந்துருச்சுன்னா டினாமினேட்டர்ல வந்துடும். அப்ப எப்படி எழுதிக்கணும்? cos power n-1x into sin x by n இங்க வரும் பொழுது n-1 by n into in-2. இதான் ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டெகிரல் cos power nx dx. இதே மாதிரி evaluate integral dx by square root of 3x minus x square minus 2. சரி, இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருந்தா இதை ரெண்டு விதமாக போடணும். முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிறத பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எழுத முடியுதான்னு பார்க்கணும்.
இங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ட்ரை பண்ண முடியாது, என்ன ரூட் உள்ளே வந்திருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எழுதி டைரக்ட் ஃபார்முலா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம். நான் கொடுத்துருக்கிற இன்டகிரேஷன் ஐன்னு எடுத்துக்கிறேன். இப்போ டினாமினேட்டரை மாத்திரம் எழுதிக்கிறேன். 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. எப்பயுமே நான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை வந்து பாசிட்டிவில் தான் வச்சுப்பேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், மைனஸ் சைனை வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இப்படி எழுதிக்கலாம். இப்போது இந்த டேர்ம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றி எழுதணும்னா இது ஏ ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இங்கே மைனஸ் 2ab இருக்குது இந்த டேர்ம், எக்ஸ் இருக்கிற டேர்மாக. இப்போது எனக்கு இதில் பி ஸ்கொயர் டேர்மை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நான் வந்து இந்த டேர்மை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எழுதிடலாம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2ab ஈக்குவல் டு 3x இதை நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ், ஏன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால ஏ ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 3x/2xன்னு வரும். ஏன்னா ஏக்கு பதிலாக நம்ம எக்ஸ் போட்டோம்னா b/2aன்னு வரும். ஏக்கு பதிலாக எக்ஸ் போடுறோம், போட்டால் இப்படி வரும். அப்போது எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா b வந்து 3/2. இப்போ பி ஸ்கொயர் வந்து 9/4. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் 9/4 ஆட் பண்ணி 9/4 சப்ட்ராக்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 9/4 ப்ளஸ் 2 அப்படி எழுதிக்கிறேன், மைனஸ் 9/4 எழுதிக்கிறேன். ஏன்னா இதை ஆட் பண்ணதுனால அதை சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3/2 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே இது எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணால் 8 மைனஸ் 9 மைனஸ் 1, ஸோ மைனஸ் 1/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2வை ஐ கேன் ரைட், இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1/4 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3/2 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இன்டெக்ரல் dx பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 1/4 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3/2 தி ஹோல் ஸ்கொயர். ஏன் இப்படி எழுதியிருக்கோம், we know the formula. இன்டெக்ரல் dx பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஐ கேன் ரைட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். ஏக்கு பதிலாக 1/2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 3/2 இருக்குது. அப்ளை பண்ணால் ஸோ எப்படி எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3/2 பை ஏக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் அன் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். நியூமரேட்டரில் 2 எல்சிஎம் எடுத்துக்கிட்டால் இது எப்படி எழுதிக்கலாம், 2x மைனஸ் 3/2 பை 1/2 ப்ளஸ் சி. இப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x மைனஸ் 3 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Evaluate integral x square plus 2x minus 1 by 2x cube plus 3x square minus 2x into dx. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் அப்ளை பண்ணி நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டினாமினேட்டர் எடுத்துக்கிறேன், 2x cube plus 3x square minus 2x. இதை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிறேன். எப்படி எழுதலாம், எக்ஸை காமனாக ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துட்டா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். என்ன வரணும், மல்டிப்ளை பண்ணால் -4 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். அப்போ என்ன வரும், +4 - 1. அப்போ இது எப்படி எழுதலாம், x இன்ட்டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ x இன்ட்டு இதில் எது காமனாக இருக்குது, 2x காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டா இங்கே x + 2. இங்கே -1 காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே x + 2 வரும். இப்போது இதை எப்படி எழுதிக்கலாம், x இன்ட்டு இங்கே x + 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டா இன்ட்டு 2x - 1ன்னு வரும். ஸோ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இப்போது தேர்ஃபோர் 2x³ + 3x ஸ்கொயர் மைனஸ் 2x எப்படி எழுதிக்கலாம், x இன்ட்டு x + 2 இன்ட்டு 2x - 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் பிரிக்கணும். என்ன, இங்கே ப்ராடக்டாக இருக்கிற டேர்மை சிங்கிள் டேர்ம் அடிஷனாக மாற்றுறது, அதான் பார்ஷியலாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறது. a/x ப்ளஸ் b/x + 2 ப்ளஸ் c/x - 1.
இப்போ இந்த டினாமினேட்டர் டேர்மை த்ரூ அவுட் இந்த ஈக்குவேஷன்ஸில் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு அதே தான் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x மைனஸ் 1 பை 2x மைனஸ் 1. இப்போ இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகிடும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும், இங்கே 2x மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஆயிடுச்சுன்னா இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x மைனஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2x மைனஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இதை நான் ஏபிசி வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கணும் பை கிவிங் சூட்டபிள் சப்ஸ்டியூஷன் வேல்யூ ஆஃப் எக்ஸ். நான் முதல்ல இது ரெண்டையும் 0 ஆக்குறேன். அப்போ எது காமனாக இருக்குது பாருங்கள், எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸுக்கு 0ன்னு எடுத்துக்கிறேன். தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இங்கே போட்டோம்னா 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 0 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு 0 மைனஸ் 1. இப்போ இது என்ன ஆகிடும் பாருங்கள், இந்த இடத்துல -1 வரும், இங்கே -2a வரும். ஸோ -2a இஸ் ஈக்குவல் டு -1 implies a is equal to half. இப்போ அடுத்தது நான் வந்து b வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற டேர்ம் பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2. அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 எடுக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் -2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு -2 மைனஸ் 1 ஈக்குவல் டு இது 0 ஆகிடுச்சு, இது 0 ஆகிடுச்சு. அப்போ b இன்ட்டு -2 2 2s ஆர் -4 ஆகிடும். -2 போட்டதுனால 2 இன்ட்டு -2 -4 -1. This implies that என்ன ஆகிடும், இது 10b is equal to -1 implies b is equal to -1 by 10. இப்போ அடுத்தது a வேல்யூவும் b வேல்யூவும் கண்டுபிடிச்சோம், c கண்டுபிடிக்கணும். அது இந்த காமன் டேர்மை 0 ஆக்குங்க. எக்ஸுக்கு ஹாஃப் போட்டால் இது 2 0 ஆகிடும். ஸோ when x is equal to half square plus 2 into half minus 1 that is equal to இது 2 0 ஆகிடுச்சுனால c into half plus 2 plus 2 2s are 4 5/2. அப்போ 5/4 வரும். அப்போ 5c/4 is equal to இங்கே 1/4 இந்த +1 -1 கேன்சல் ஆகும். that is equal to 1/4 implies c is equal to 1/5. ஸோ a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏக்கு பதிலாக 1/2/x, bக்கு பதிலாக -1/10/x + 2 ப்ளஸ் சிக்கு பதிலாக 1/5/2x - 1. இப்போ இதை integral, therefore integral of this term is equal to half into integral of dx by x minus 1/10 into integral of 1/x plus 2 into dx plus 1/5 into integral of 1/2x minus 1 into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் வரும். நமக்கு தெரியும் integral of dx by x is equal to log of mod x. ஸோ half log x வரும். இங்கே minus 1/10 into log of x plus 2 வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா 1/ax plus bன்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா 1/a log of ax plus bன்னு வரும். ஏக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 1/2 ஃப்ரண்ட்டில் வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு 1/5 இருக்கிறதுனால 1/10 log of 2x minus 1 plus an integrating constant c. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Evaluate double integral xy dx dy where the region of integration is bounded by the line x-axis x is equal to 2a and the curve x square is equal to 4ay. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு. நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல அந்த ஏரியா நம்ம கண்டுபிடிச்சு அந்த ரீஜனில் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், இன்டகிரேட் பண்ணோம். அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும், இது இந்த கருவெல்லாம் பவுண்டரியாக இருக்கிற ரீஜனை நான் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கருவு கொடுத்துருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay, அப்புறம் லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a. எக்ஸ் ஆக்சிஸ்னால் அதை லைனாக நான் சொல்லணுன்னா y ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைன் பவுண்டடாக இருக்கிற ரீஜனை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல கிராஃப் வரைஞ்சிக்கிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்வர்டு பாரபலா. ஸோ பாரபலா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay ட்ரா பண்ணிட்டேன். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a. ஸோ இந்த பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ வந்து 2a. அப்போ த்ரூ அவுட் திஸ் லைன் எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 2aன்னு வரும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக எக்ஸோட வேல்யூ 2a.
அடுத்தது y is equal to 0ன்றது உங்களுடைய எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ y is equal to 0. இப்போ இது மூணுமே பவுண்டரியாக இருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ இதில் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணோம். இன்டகிரேஷனை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணலாம், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஃபஸ்ட்டு பண்ணலாம். நம்ம எந்த வேரியபிளை பொறுத்து ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணமோ அந்த வேரியபிள் ஆன ஆக்சிஸோட பேரலாக ஸ்டெப் எடுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் முதல்ல ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ ஸ்டெப்பை பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெப்போட லோயர் லிமிட்டில் ஒய்யோட ஈக்குவேஷன் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை நான் வேரி பண்ண போகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்யோட லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் பார்த்திங்கன்னா y is equal to x square by 4a. அப்போ அது இன்னர் லிமிட் என்னது 0 to x square by 4a. இப்போ அவுட்டர் லிமிட் x வேரியஸ் ஃப்ரம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் வரும். அங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 2a, இங்கே 0, இங்கே 2a. ஸோ அப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறும்? இன்டகிரல் 0 to 2a இன்டகிரல் 0 to x square by 4a xy dy dxன்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y இன்டகிரேட் பண்ணணும். பண்ணால் இந்த இன்டகிரல் 0 to 2a அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் அப்படியே வரும். வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும் பொழுது இது y square by 2 லிமிட் 0 to x square by 4a into dx. This is equal to இன்டகிரல் நான் வந்து இந்த லிமிட் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 1/2 இன்டகிரல் 0 to 2a எக்ஸ் இன்ட்டு அப்பர் லிமிட்னா வரும் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பை 4a அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 4a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 0 போட்டுனா லோவர் லிமிட் 0 ஆகிடும் இன்ட்டு dx. இப்போது இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டகிரல் 0 to 2a எக்ஸ் இன்ட்டு இப்போது இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி இப்போ முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பண்ணால் எக்ஸ் பவர் 4/16a ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு dx. திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 16a ஸ்கொயர் டினாமினேட்டரை வெளியே எடுத்துடுறேன். ஸோ 1/32a ஸ்கொயர் இன்டகிரல் 0 to 2a எக்ஸ் பவர் 5 dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம் 1/32a ஸ்கொயர். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 6/6 லிமிட் 0 to 2a. இப்போ இதை ஃபர்தராக லிமிட்ஸ் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/32a ஸ்கொயர். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 2/6 என்ன வரும்? 64. 64a பவர் 6/6 மைனஸ் 0. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? இது 0 டேர்ம் ஆகிடுச்சு. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே நான் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 1 டைம் ஆஃப் 32 இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் 32ன்னு வரும். இது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த டேர்ம் 4 ஆகிடும். ஸோ 2a பவர் 4/6. இப்போ இதையும் ஃபர்தராக கேன்சல் பண்ணால் a பவர் 4/3. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Change the order of integration in double integral. Integral 0 to 4a integral x square by 4a to 2 into root of ax என்ன ஃபங்க்ஷன் xy dy dxன்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஆர்டரை தான் சேஞ்ச் பண்ணணும். நமக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தா முதல்ல இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு. முதல்ல இந்த கணக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படின்னா இங்கே லிமிட்ஸ், இதுக்கு பேர் இன்னர் லிமிட்ஸ். இன்னர் லிமிட்ஸ் வந்து எக்ஸில் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒய்யை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். சரி, இது ஒய்யோட லிமிட்ஸு, இது எக்ஸோட லிமிட்ஸ் இங்கே எழுதியிருக்கிற ப்ராப்ளத்துக்கு. இதை அப்படியே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவுட்டர் லிமிட் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டில் தான் இருக்கணும். அப்போ நான் முதல்ல என்ன பண்ணணும்? இந்த கருவெல்லாம் பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜனை கண்டுபிடிச்சு அந்த ரீஜனில் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணணும். எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? நமக்கு என்ன கொடுத்துருக்கு? y is equal to upper limit 2 into square root of ax
இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு என்ன ஆகிடும் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4axன்னு வரும். ரெண்டாவது லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a yன்னு வரும். அப்புறம் எக்ஸோட லிமிட்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4a. ஸோ முதல்ல இந்த கருவெல்லாம் பவுண்டரியாக இருக்கிற ஏரியா எதுன்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax, எக்ஸ் 0 எக்ஸ் 4a. இதான் பவுண்டரியாக இருக்கிற கர்வ்ஸ். இப்போது அதுக்கு ஆக்சிஸ் வந்துக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இது என்னது? இட்ஸ் அ பேரபோலா. y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4axன்றது பேரபோலா. அதை நான் ட்ரா பண்ணிட்டேன். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ayயும் பேரபோலா, அதையும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது எனக்கு இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த லைனு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4a இந்த லைனு. இப்போது இது எல்லாம் பவுண்டரியாக இருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா இந்த ரீஜன். இப்போ இதில் தான் வித் ரெஸ்பெக்ட் டு y அவங்க முதல்ல இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக நம்ம முதல்ல செக் பண்ணுவோம். அதுக்கு ஸ்டெப் பேரலல் டு y ஆக்ட். ஒய்யோட லோயர் லிமிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த கர்வு. இது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. அப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. அது இங்கே இருக்குது. ஸோ இது கரெக்டு. அப்பர் லிமிட் இங்கே வருது. இந்த கர்வு பார்த்திங்கன்னா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. அப்போ அதுலேருந்து y இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ax. எக்ஸ் இந்த ஸ்டெப்பை வெரி பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4a. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ த ரீஜன் நம்ம எடுத்தது கரெக்டு. இப்போ இதில் சேஞ்ச் தி ஆர்டர். சேஞ்ச் தி ஆர்டர்னால் இப்போது ஸ்டெப்பை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் எடுக்கணும். இங்கே எக்ஸோட லோயர் லிமிட், இதுதான் எக்ஸோட லோயர் லிமிட். இதில் கர்வு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது இந்த கர்வு y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4axன்னு இருக்கும் இந்த கர்வு. அப்போ அதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை 4aன்னு வரும். இங்கே ஸ்டிப்போட அப்பர் லிமிட் இது. இங்கே பார்த்தீங்கன்னா கர்வு என்ன இங்கே எழுதியிருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் ay. ஸோ x is equal to 2 square root of ay upper limit, y square by 4a என்றது lower limit வரும். and y varies from 0 to 4a. அதுதான் இங்கே எழுதியிருக்கும். y square by 4a lower limit 2 into root of ay. என்ன இந்த ஃபங்க்ஷன் அப்படி எழுதிக்கிங்க, xy dx dyன்னு வரும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரல் 0 to 4a x dx y அப்படியே வச்சுக்கிட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் y ஸ்கொயர் பை 4a to 2 into square root of ay into dy. இப்போது இதில் 1/2 வந்து இந்த 2வை வெளியே எடுத்துடுறேன். அது இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டாக இங்கே இருக்கிறதுனால அது இண்டிபெண்ட் ஆஃப் இன்டகிரேஷன் வெளியே எடுத்துட்டோம்னா 0 to 4a y இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டோம்னா இது என்ன ஆகிடும், 2 வந்து 4 ஆகிடும், ay 4ay மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக y சப்ஸ்டியூட் y ஸ்கொயர் பை 4a சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், y பவர் 4 பை 16a ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு dy. இப்போது ஹாஃப் இன்ட்டு இன்டகிரல் 0 to 4a இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 4a y ஸ்கொயர் மைனஸ் y பவர் 5 பை 16a ஸ்கொயர் இன்ட்டு dy. இப்போது இதை இன்டகிரேட் பண்ணால் ஹாஃப் இன்ட்டு இது என்ன ஆகிடும், 4a இன்ட்டு y கியூப் பை 3 லிமிட் 0 to 4a. இங்கே y பவர் 6 பை 96a ஸ்கொயர், ஏன்னா y பவர் 6 பை 6ன்னு வரும், 16 இன்ட்டு 6 வந்து 96. ஸோ y பவர் 6 பை 96a ஸ்கொயர் லிமிட் 0 to 4a. இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் ஹாஃப் இன்ட்டு இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 4a த ஹோல் கியூப் வரும். அப்போ 64a கியூப் இன்ட்டு 4 என்ன ஆகிடும், 256a பவர் 4 பை 3 மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போட்டோம்னா 0 மைனஸ் இங்கே y பவர் 6 yக்கு பதிலாக 4a அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் 4096 4 பவர் 6ஓட வேல்யூ. அப்போ 4096 a பவர் 6 பை 96a ஸ்கொயர் மைனஸ் yக்கு பதிலாக லோயர் லிமிட் போட்டோன்னா இது 0 ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 256a பவர் 4 பை 3 மைனஸ் ஆஃப் 4096a பவர் 6 பை 96a ஸ்கொயர். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இது அப்படி எழுதிக்கலாம். இதை 32வால் சிம்பிளிஃபை பண்ணால் மேலே 128 டைம்ஸ் வரும். ஸோ 128 a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா a பவர் 4 வரும்.
ஸோ இங்கே 256 a power 4 by 3 இங்கே மைனஸ் ஆஃப் 128 a power 4 by 3. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 256ல் 128 போச்சுன்னா 128 a power 4 by 3 வரும். இதை ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணால் 64 a power 4 by 3. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Evaluate integral 0 to a integral y to a x dx dy by x square plus y square by changing into polar coordinates. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி போடணும்னா, இப்போது ஆக்சுவலாக இது வந்து கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸில் இருக்குது. இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரீஜன் பவுண்டரியாக இருக்கிற ஏரியாவை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றணும். இங்கே எப்படி ரீஜன் இருக்குது? ஸோ எனக்கு என்ன இருக்குது? x is equal to y and x is equal to a, y is equal to 0 and y is equal to a. இதான் நமக்கு இருக்குது. x is equal to y, x is equal to a and y is equal to 0, y is equal to a. ஏன் லிமிட்ஸ் yயில் இருக்கிறதுனால இது xோட லிமிட்ஸு. ஸோ இப்போது இந்த ரீஜன் முதல்ல பவுண்டரியாக இருக்கிற ரீஜனை கண்டுபிடிச்சி இதில் நம்ம வந்து எப்படி போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றுறதுன்னு பார்ப்போம். இந்த ரீஜன் பவுண்டரியாக இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஆக்சிஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்ற லைனை நம்ம ட்ரா பண்ணணும். எப்படி ட்ரா பண்ணுறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு லைனை ட்ரா பண்ணணும்னா 2 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் வேணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்ற லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம். எக்ஸு ஒய், வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஆல்சோ 0. அப்போ அந்த பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணுவோம். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, y is also a. இப்போ அந்த பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த பாயிண்ட்டை த்ரூ அவுட் த லைன் ஜாயின் பண்ணோம்னா இதான் என்ன லைனு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y என்ற லைன். எக்ஸ் 0 0 மார்க் பண்ணியிருக்கேன், a கமா a மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y என்ற லைனை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a. இந்த பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ a. த்ரூ அவுட் திஸ் எக்ஸோட வேல்யூன்னா வரும் லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். அப்புறம் y இஸ் ஈக்குவல் டு 0 x ஆக்சிஸ். அப்புறம் y is equal to a னா இந்த பாயிண்டில் yயோட வேல்யூ a. ஸோ த்ரூ அவுட் த லைன் y is equal to a வரும். ஸோ இப்போ இது எல்லாம் பவுண்டரியாக இருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா இதுதான். முதல்ல இந்த ரீஜன் தானான்றதை செக் பண்ணிக்கணும். எப்படி? ஸ்டிப்பை parallel to x ஆக்சிஸ் எடுங்க. எக்ஸோட லோயர் லிமிட்டில் y இருக்குது, ஸோ கரெக்டு. அப்பர் லிமிட் a கரெக்டு. y வேரியஸ் ஃப்ரம் 0 to a. ஸோ நம்ம கரெக்டான ஏரியாவை இப்போ ட்ரா பண்ணிட்டோம். இப்போ போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றணும். கார்டீஷியன் கோஆர்டினேட் போலார் கோஆர்டினேட்ஸ்னால் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை இந்த டிஸ்டன்ஸில் போய் சேர்றதுன்றது கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ். இது போலார் கோஆர்டினேட்ஸ்னால் எப்படி மாற்றுவோம்? நம்ம இங்கே ஒரு தீட்டா வரைஞ்சிக்கிட்டு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை நான் ட்ராவல் பண்ணேன்னா வரும்னு. இப்போ நான் இது எப்படி போடுறது? ஐ ஆம் கோயிங் டு டேக் எ ஸ்டெப் லைக் திஸ். இங்கே நான் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிப்போட அப்பர் லிமிட்டில் வேல்யூ என்ன, லோயர் லிமிட்டில் வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். லோயர் லிமிட் 0 தான். அப்பர் லிமிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் ஏ, அஃப்கோர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இது வந்து √2a. அப்போது இது எப்படி வேரி ஆகுதுன்னு பார்த்தோன்னா இங்கே இந்த 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 டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும். இதை நான் கண்டுபிடிக்கணுன்னா எப்படி இது வேரி ஆகுது? எக்ஸ் ஈக்குவல் டு r cos தீட்டான்னு போலார் கோஆர்டினேட்ஸில் மாற்றுவோம். இங்கே அப்போது r is equal to x by cos theta. x இந்த டிஸ்டன்ஸ் வந்து a. ஸோ a by cos theta. ஸோ r varies from x is equal to r cos thetaன்னு தெரியும். y is equal to r sin theta and dx dy r dr d theta இது நமக்கு தெரியும். and r varies from 0 to a by cos theta. and theta varies from the first இந்த இது வரையும் தான். இங்கே 0 to pi by 4. ஸோ theta varies from 0 to pi by 4. இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா I is equal to முதல்ல அவுட்டர் லிமிட் 0 to pi by 4, 0 to a by cos theta. இங்கே இது a by cos thetaன்னு இருக்கும். r cos theta dr d theta by r square cos square theta plus r square sin square thetaன்னு வரும். ஸோ இப்போ இதை நான் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணிப்போம். டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் பாருங்கள் r இன்ட்டு r ஸ்கொயர் ஆகிடும். ஸோ r ஸ்கொயர் காஸ் தீட்டா டிஆர் டி தீட்டான்னு வரும். டினாமினேட்டரில்
ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ இதில் ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இப்போ இந்த கணக்கு எப்படி மாறிடும்? இன்டெக்ரல் 0 to π/4 இன்டெக்ரல் 0 to a cos தீட்டா. இங்கே என்ன வரும்? காஸ் தீட்டா இன்ட்டு டிஆர் டி தீட்டான்னு வரும். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டிஆர் இன்டெகிரேட் பண்ணோம்னா ஆர்னு வரும். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு டிஆர் இன்டெகிரேட் பண்ணால் ஆர் லிமிட் 0 to a cos தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0 to π/4 காஸ் தீட்டா இன்ட்டு அப்பர் லிமிட் a cos தீட்டா மைனஸ் லோவர் லிமிட் ஆருக்கு பதிலாக 0 போடுறோம். இப்போ -0 இன்ட்டு டி தீட்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஏன்னு வரும். அது 0, அதனால் எழுதலை. ஸோ அப்போ இந்த இன்டெகிரேஷன் எப்படி மாறும்? 0 to π/4 a இன்ட்டு டி தீட்டா. இப்போது ஏ வந்து இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிட்டா டி தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் தீட்டா லிமிட் 0 to π/4. இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். a இன்ட்டு π/4 மைனஸ் லோயர் லிமிட் 0, தட் இஸ் ஈக்குவல் டு πa/4. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Evaluate integral 0 to 2a, integral 0 to x, integral y to x, xy z dz dy dx. நமக்கு தெரியும் இந்த மாதிரி ட்ரிபிள் இன்டகிரேஷனோ டபுள் இன்டகிரேஷனோ கொடுத்துருந்தா முதல்ல தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர்னா எதை பொறுத்து ஃபஸ்ட் இன்டகிரேட் பண்ணோம், அப்புறம் எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்ற அந்த சீக்வன்ஸை தான் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன்னு சொல்லணும். இப்போ இங்கே எனக்கு இதில் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் எப்படி டிசைட் பண்ணுறது? முதல்ல கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் பாருங்கள். லிமிட்ஸ் எக்ஸ்லேயும் ஒய்லையும் இருக்கிறதுனால ஐ ஹவ் டு இன்டகிரேட் ஃபஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். அதனால் இசடை பொறுத்து ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லிமிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இசடுக்கு லிமிட் போட்டுட்டோம்னா அப்புறம் ப்ராப்ளத்தில் இருக்கிறது வந்து எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் இருக்கும். அப்போ எக்ஸை பொறுத்து லிமிட்ஸ் எக்ஸில் இருக்கிறதுனால ஒய்யை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஃபைனலாக கான்ஸ்டன்ட் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாக அப்படியே இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 2a அண்ட் இன்டகிரல் 0 to xy இன்ட்டு இசட் டிஇசட் இன்டகிரேட் பண்ணுறீங்க. இசட் ஸ்கொயர் பை 2 லிமிட் y to x இன்ட்டு dy dx. இப்போ இதில் இந்த 1/2 நான் வெளியே வச்சுக்கிறேன். ஸோ 1/2 இன்டகிரல் 0 to 2a integral 0 to x xy into upper limit போட்டால் x square minus of the lower limit y square into dy dx, that is equal to 1/2 integral 0 to 2a. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. x cube y ன்னு வரும். கோர்ஸ் இந்த integral 0 to x இருக்கு. x cube y minus x y cube into dy dx. இப்போ இதை with respect to y பண்ணுறோம். So this is equal to 1/2 integral 0 to 2a. இது அப்படி இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறதுனால எக்ஸ் கியூப் அப்படியே வரும். y dy இன்டகிரேட் பண்ணால் y ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இது y கியூப் dy அதை இன்டகிரேட் பண்ணால் y பவர் 4/4 லிமிட் 0 to x. இப்போது இதை லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம். அதனால் இந்த 1/2 அப்படியே எழுதிக்கிறேன். இன்டகிரல் 0 to 2a எக்ஸ் கியூப் இன்ட்டு அப்பர் லிமிட்டை நான் அப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஆஃப் த லோயர் லிமிட் என்ன ஆகிடும் 0 minus x into upper limit apply பண்ணா x power 4/4 minus the lower limit 0 into dx. This is equal to 1/2 into integral 0 to 2a x power 5/2 minus of x power 5/4 into dx. இதை simplify பண்ணுங்க. ரெண்டுத்தோட பவர் சேமாக இருக்குது. அப்போ எல்சிஎம் 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்துட்டோம்னா 4 இங்கே வந்து 2 times 2x power 5 minus x power 5 x power 5/4ன்னு வரும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1/2 இன்ட்டு இன்டகிரல் 0 to 2a x power 5/4 இன்ட்டு dx. இப்போ இந்த 4 வெளியே எடுத்துடுறேன். அப்போ 1/8 ஆகிடும். இப்போ இதை x power 5 dx இன்டகிரேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு x power 6/6 லிமிட் 0 to 2a. இது எப்படி எழுதிக்கலாம்? 1/48 அப்பர் லிமிட் போடுறேன். 2 power 6 64. இப்போ 64 a power 6ன்னு வரும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் 0 ஆகிடும். இப்போ இதை பாருங்கள். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 4 16s ஆர் 64, இங்கே 3 16s ஆர் 48. ஸோ 4/3 a power 6 ஆர் 4 a power 6/3. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.